بسم الله الرحمن الرحيم هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد அளவற்ற அருளாளன் நிகரில் அன்புடையோன் அல்லாஹின் திருப்பெயர் கூறி சிறப்பான இந்த பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். அவன் இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் சஹாபாக்கள், தாபீங்கள், தபஅ தாபீங்கள், அவுலியாக்கள், நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும், என் மீதும் உங்கள் மீதும், என்னை பெற்றவர்கள் உங்களை பெற்றவர்கள் அனைவர்கள் மீதும் இறுதி மூச்சு வரை அவர்கள் எல்லாம் கொள்கை உறுதியோடு குர்ஆனையும் சுன்னாவையும் தங்களுடைய வாழ்க்கை நெறியிலே ஏற்று நடக்கின்றார்களோ அத்தகைய அனைத்து கொள்கை சகோதர சகோதரிகள் மீதும் அல்லாஹுடைய கருணையும் அருளும் என்றென்று நிலவ வேண்டும் என்ற அந்த இனிய பிரார்த்தனைக்கு பின்னால், அன்பிக்கினிய இஸ்லாமிய நெஞ்சங்களே, பெரியவர்களே, இளைஞர்களே, அல்லாஹுடைய சத்தியத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே கேட்டு அதனை வாழ்க்கையிலே பின்பற்றி ஒழுக வேண்டும் என்ற அந்த நல்ல நோக்கத்திலே அல்லாஹுடைய மஸ்ஜிதிலே நாங்கள் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். வாராந்தம் நடைபெற்று வரக்கூடிய இந்த நிகழ்விலே, இந்த மஸ்ஜித் ஹுசைன் என்று சொல்லக்கூடிய இந்த பள்ளி வாயிலே இன்றைய தினம் போதைப் பொருளால் கருகி போகின்ற நம் சமூகம் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு தலைப்பை இங்கே இட்டிருக்கின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இது வெறுமனே பேசுவதற்கு ஒரு சுவாரஸ்யமான, சிரிக்கக்கூடிய அல்லது அழக்கூடிய ஒரு தலைப்பாக மட்டும் நீங்கள் இதனை நோக்கக்கூடாது. இது உங்களுடைய வாழ்வை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு தலைப்பு. ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டிய, சிறந்த தேக புஷ்டியோடு வாழ வேண்டிய, அல்லாஹ் தந்த இந்த அமானிதமான வாழ்வை சிறந்த முறையில் இட்டு செல்வதற்குரிய ஒரு உன்னதமான தலைப்பு என்பதை நீங்கள் முதலிலே மனதில் ஆழப்பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அன்பிக்கினிய சகோதரர்களே, நம் சமூகத்திலே பன்றி என்று சொன்னால் அருவருப்பொன்று நமக்கு வருகின்றது. ஏன்? நம்மை பெற்றவர்கள் சிறு பராயத்திலே எமக்கு அதனை வெறுப்பூட்டினார்கள். இப்பொழுது கூட ஒரு இறைச்சி கடைக்கு பக்கத்தால் போவோம், சிவப்பு நிறத்திலே ஒரு இறைச்சியை கண்டுவிட்டால் அப்படியே எங்களுக்கு ஏனோ தெரியவில்லை வயிறு குமட்டுகின்றது, வாந்தி வர பார்க்கின்றது, அல்லது அதனை பார்க்கின்ற நேரத்தில் ஒரு வகையான வெறுப்பு வருகின்றது. அதில் சமைத்து வைத்திருந்தால் நாங்கள் பெரும்பான்மையின ஹோட்டல்களுக்கு சென்றால் மாமிச வகைகளை எடுப்பது கிடையாது.
100% முஸ்லிம்கள் அப்படித்தான் இருக்கின்றார்கள். சகோதரர்களே, முதலாவது நீங்கள் பண்டு இறைச்சி எப்படியோ அதுபோன்றுதான் என்று போடப்பட்டிருக்கின்ற தலைப்பு என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். பன்று இறைச்சி மட்டும்தான் ஹராமானதல்ல. பன்று இறைச்சிக்கு என்ன சட்டமோ அதே சட்டம் தான் நாம் பேச போகும் இந்த தலைப்புக்கும் இருக்கின்றது என்பதனை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். சகோதரர்களே, போதைப் பொருள் என்பது இது ஒரு சமூகத்தை கெட்டு குட்டிச்சுவராக்கி நாசமாக்கக்கூடிய ஒரு விடயம். போதைப் பொருள் என்பது ஒரு மனிதனை மனிதத்தன்மையிலே இருந்து மிருகத்தன்மைக்கு மாற்றக்கூடியது. ஒரு மனிதனை புனிதமான மனிதத்துவம் என்று சொல்லக்கூடிய அந்த பண்பாட்டிலே இருந்து புத்தி பேதலித்து மிருகத்தை விட கேவலமாகி, சுப்ஹானல்லாஹ், உலகத்தில் அவனை விட இழிநிலைக்கு ஒருவன் இல்லை என்ற அளவுக்கு அந்த மனிதனை மாற்றக்கூடிய ஒன்றுதான் போதைப் பொருள். சகோதரர்களே, அல்லாஹ் எமக்கு தந்திருக்கின்ற வாழ்க்கையில் மிக முக்கியமானது எங்களுடைய இளமை பருவம். சகோதரர்களே, நம்மில் பல இளைஞர்கள் நாம் வயதுக்கு வந்து விட்டோம் என்பதனை காட்டுவதற்கு பயன்படுத்துவது என்ன தெரியுமா? அவர்களுடைய கையில் 5 விரல், 6வது ஒரு விரல் முளைத்து விடுகின்றது. அவர்களுடைய கையில் 5 விரல், அதில் 6வது ஒரு விரல் முளைத்து விடுகின்றது. இப்படி வைத்தால் அவர் இளைஞராகிவிட்டார் என்பது அர்த்தம். நான் வயசுக்கு வந்துட்டேன், நானும் தோளுக்கு மேல் இறந்து விட்டேன் என்று காட்டுவதுதான் அந்த போதைப் பொருளுடைய தன்மையாக இருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய வாழ்க்கையிலே நாம் இப்பொழுது இருக்கின்ற இந்த இளமை பருவம் தேடினாலும் விலை கொடுத்தாலும் உலகத்தையே கொடுத்தாலும் மீளப் பெற முடியாத ஒரு பருவம். சகோதரர்களே, தேகபுஷ்டியான பருவம், சிறந்த பருவம். இந்த சமூகத்துடைய ஜீவநாடிகள் என்று போற்றப்படக்கூடியவர்கள் இளைஞர்கள். இந்த சமூகத்தினுடைய மகத்தான வளங்கள், சமூகத்தினுடைய ஆக்க சக்திகள், சமூகத்துடைய முதுகெலும்புகள், ஆயுதங்கள், சூடேற்றப்பட்ட இரத்தங்கள் என்று வரலாற்று நிகழ்வுகளிலே இடம்பெற்ற ஆசிரியர்களினால், வரலாற்று ஆசிரியர்களினால் தடம் பதியப்பட்டவர்கள், வரலாற்றிலே பொன்னெழுத்துக்களால் பதியப்பட்டவர்கள் தான் இந்த இளைஞர் சமூகம் என்று சொல்லக்கூடியவர்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு அருட்கொடை என்று சொன்னால் நாம் தேகபுஷ்டியோடு இருக்கின்ற இந்த பருவம் தான். இந்த போதை என்பது இளைஞர்களுக்கு மட்டுமுள்ளொன்றல்ல, வயோதிபர்கள், கிழவர்கள், கிளடிகள் வரைக்கும் இந்த போதைப் பொருள் பாவனை இந்த உலகத்தையே ஒழித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு பாவனை என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அன்புக்குரிய சகோதரர்களே, உடல் ஆரோக்கியத்தோடு, உணர்ச்சி உத்வேகத்தோடு, துடிதுடுப்பான நல்ல முதுகெலும்புள்ளவர்களாக திகழ வேண்டிய நம்முடைய இளைஞர் சமூகம் பக்குவப்படுத்த வேண்டிய இந்த வயதிலே அவர்கள் உரிய முறையில் பக்குவப்படுத்தப்படாததன் விளைவு, உரிய முறையில் பண்படுத்தப்படாததன் விளைவு, சீரிய வழிகாட்டல் அவர்களுக்கு வழங்கப்படாததன் விளைவு அவர்கள் எங்கோ மிக மோசமான படுகொலையிலே இருக்கின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இளமையுடைய பண்பு என்ன? இளமை என்று சொல்லக்கூடிய நாம் இருக்கின்ற இந்த பருவத்துடைய பண்பு என்ன? அவர்கள் உடல் வன்மை மிக்கவர்கள், உடல் ஆரோக்கியமானவர்கள், உள்ளம் விறுவிறுப்பானவர்கள், உணர்வுகள் விறுவிறுப்பானவர்களாக இருக்கக்கூடியவர்கள், அவர்களுடைய புலன்கள் துடுதுடுப்பாக இயங்கக்கூடியவர்கள், சொந்த கால் நிற்க வேண்டும் என்ற உறுதியில் நிற்கக்கூடியவர்கள், பிறருடைய தயவில் இருக்கக்கூடாது என்பதை உறுதியானிக்கக்கூடியவர்கள், புரட்சி ரீதியான மாற்றங்களை யாரெல்லாம் விரும்பினார்களோ, உலகத்தில் ஒரு புரட்சி வர வேண்டும், நாட்டில் ஒரு புரட்சி வர வேண்டும் என்று யாரெல்லாம் விரும்பினார்களோ அவர்கள் பலிக்கடாக்களாக மாற்றியதெல்லாம் இந்த இளைஞர் சமூகத்தை தான். இந்த இலங்கை திருநாட்டிலே எங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட 30 வருடங்கள் எத்தனையோ இளைஞர்களை, யுவதிகளை, பிரபாகரன் என்று சொல்லக்கூடிய ஒருவன் பம்புகளை கட்டிக்கொண்டு பாய்வதற்கு, தங்களை அழித்து சமூகத்தை வாழ வைக்க வேண்டும் என்று, தம்முடைய சமூகம் வாழ வேண்டும், அதற்கு நான் அழிகின்றேன் என்று எத்தனையோ நூற்றுக்கணக்கான லட்சக்கணக்கானவர்களை கொண்டு குவித்த வரலாற்றை நாங்கள் பார்க்கின்றோம். அங்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டது குடுகுடு கிழவர்களை அல்ல, இளைஞர்களை புறக்கி எடுத்ததனை வரலாறு எங்களுக்கு சொல்லி தருகின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த இளமை பருவத்திலே பன்றியுடன் சேர்ந்த கண்டம் மலமுண்ணும் என்று சொன்னார்களே, அது சரியாகத்தான் சொன்னார்கள். அதே பக்கத்தில் மலரோடு சேர்ந்த நாறு மணக்கும் என்று சொன்னார்களே, இது ரெண்டும் என்ன? மலர், நீங்கள் உங்களுடைய கையிலே கொஞ்சம் மல்லிகை பூக்களை எடுங்கள், இந்த மல்லிகை பூக்களை ஒரு பெல்ட்டிலே, ஒரு கயிறிலே கோருங்கள், நூலிலே கோர்த்து விட்டு அந்த பூவை எல்லாம் உருகி வீசுங்கள். வீசிவிட்டு நூலை முகந்து பாருங்கள், நுகர்ந்தால் நூல் மணக்கின்றது.
அதனுடைய மனம் எதனால் வந்தது? மலர் சேர்ந்ததனால் வந்தது. சகோதரர்களே, இந்த மண்ணிலே யாரெல்லாம் போதை கடுமையானார்களோ, யாரெல்லாம் புகைத்தலுக்கு அடிமையானார்களோ, யாரெல்லாம் வேறு வேறு மோசமான விடயங்களுக்கு அடிமையானார்களோ, அவர்கள் கெட்ட நட்பினூடாகத்தான் அப்படி போனார்கள். ஒன்று வீட்டு சூழல், அடுத்தது அவர்களுடைய வெளிச்சூழல், பாடசாலை சூழல், சமூக சூழல் அவர்களை மோசமாக்கியது. அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்கின்றார்கள், ஜலீஸ் இன்னமா மஸல் ஜலீஸு ஸாலிஹ் வ ஜலீஸு ஸூ கஹாமில் மிஸ் வ நாஃபிகில் கீர். இதுதான் மிக முக்கியமான உவமை சகோதரர்களே. நல்ல நண்பனுக்கும் கெட்ட நண்பனுக்கும் உவமை அத்தர் வியாபாரி கஸ்தூர் வியாபாரியையும் துருத்தி ஊதுபவனையும் போல. கொல்லன் துருத்தி ஊதுபானே, அவனையும் கஸ்தூர் வியாபாரியையும் போல. அம்மா ஹாமில் மிஸ், கஸ்தூர் வியாபாரியை பொறுத்தவரை ஒன்றே பணம் கொடுத்து நீ அத்தர் வாங்குவாய், முடியவில்லை உனக்கு அவன் கையை தருவான், அவனுடைய கையை மேனியிலே தடவுவான், நீ வாசனையை பெற்றுக் கொள்வாய். மூன்றாவது கட்டம், பணம் கொடுத்து வாங்கவில்லை, உன் மேனியில் அவன் கை தடவும் இல்லை, ஆனால் ஒரு அழகான சுகந்தத்தை வாசத்தை பெற்றுக் கொள்வாய். நல்ல நட்புகளை தேடுங்கள், நல்ல உறவுகளோடு சகவாசம் வையுங்கள், ஒரு பொழுதும் நீங்கள் கெட்டு போக மாட்டீர்கள். சகோதரர்களே, மோசமான நட்புக்கு உவமை என்ன? எத்தனையோ பேர் போதை பொருள், போதை கடத்தல், பஞ்சமா பாதகங்களுக்கு அடிமையாகி போனார்கள் என்று சொன்னால் கெட்ட ஒரு நட்பு சகோதரர்களே. கெட்ட நட்பானது துருத்து ஊதுபவனை போல. அவனிடத்திலே நீ போய் நின்றால் அங்கே பறந்து வருகின்ற தீப்பொறி உன் ஆடையை எரித்துவிடும், அல்லது ரீகன் ஹபீசா, ஒரு மோசமான நாற்றத்தை நீ பெற்றுக்கொள்வாய் என்று அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, இளைஞர்களே, இந்த மண்ணிலே மிக நீண்ட ஒரு காலம் வாழ வந்தவர்கள் அல்ல, மிக குறுகிய காலம் வாழ வந்தவர்கள். லா தஸூலு கதம ஆபிதின் ஹத்தா யுஸ்அல நர்பா. ஒரு மனிதனுடைய கால்பாதம் வைத்த இடத்தை விட்டு நகராது நாளை மறுமை நாளையிலே மஹ்ஷர் வெளியிலே 4 வினாக்களுக்கு விடையளிக்காத வரை. அதிலே ஒன்றுதான், உன்னுடைய இளமையை எவ்வாறு நீ பயன்படுத்தினாய், எவ்வாறு கழித்தாய், உன்னுடைய பொருளாதாரம் எங்கு திரட்டினாய், எப்படி செலவழித்தாய், மின் ஐன இக்தஸபு வஃபீமா அன்ஃபகஹு, எப்படி தேடினாய், எப்படி செலவழித்தாய். இந்த வினாக்களுக்கு விடை சொல்லாமல் கால்பாதத்தை நகர்த்த முடியாது என்று அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். சமூகத்திலே இளமை என்பது திருமணம் முடிக்காதவர்கள் எல்லோரும் இளைஞர்கள், முடித்தவர்கள் எல்லோரும் வயோதிபர்கள் என்பது இஸ்லாத்தின் நிலைப்பாடு அல்ல. சகோதரர்களே, இளமை என்பது ஒரு மனிதன் தேக ஆரோக்கியத்தோடு இருக்கின்ற 35-40 வருடமும் இளமை பூத்த வருடம் தான். நபி அவர்களுக்கு நுபுவத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட வயது 40 வயது. இளமை பூத்த பருவம், வாழுகின்ற பருவம், திடகாத்திரமான பருவம். இந்த பருவத்தில் எல்லாம் பல்வேறு மனிதர்களை உங்களுக்கு பார்க்கலாம். அவர்கள் எல்லோருக்கும் 5வது விரலோடு 6வது ஒரு விரல் முளைத்திருப்பதை நீங்கள் பார்க்கின்றீர்கள். அன்புக்கினிய சகோதரர்களே, இந்த பூமிக்கு ஒன்றுமே அறியாதவர்களாக வந்தோம். மூளை இருந்தது, கை இருந்தது, கால் இருந்தது, எல்லாம் இருந்தது. தாயுடைய வயிற்றிலே இருந்து வந்தோம், எதுவுமே அறியாதவர்களாக வந்தோம். அல்லாஹ் தான் தாயுடைய கருவறையிலே இருந்து உங்களை லா தஅலமூன ஷைஆ, ஒன்றுமே அறியாத நிலைமையில் வெளியேற்றினான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். சகோதரர்களே, ஹுவல்லதீ ஹலகக்கும் மின் துராப், அவன் தான் உங்களை மண்ணிலிருந்து படைத்தான். சும்ம மின் நுத்ஃபா, பின்னர் விந்து துளியில் உங்களை ஆக்கினான். சும்ம மின் அலகா, பின்னர் ஒட்டிக்கொள்கின்ற ஒரு தன்மைக்கு, அட்டை பூச்சி போன்று ஒட்டிக்கொள்கின்ற தன்மைக்கு கற்பறையிலே உங்களை ஆக்கினான். சும்ம யுக்ரிஜுக்கும் திஃப்லா, பிறகு குழந்தையாக வெளியாக்கினான். எந்த குழந்தையை? நல்ல குழந்தை தான் இந்த மண்ணில் பிறக்கையிலே. நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே. ஒரு பாடல் சகோதரர்களே, சின்ன காலத்துல கேட்டீங்க ஒரு பாடல். எல்லோரும் நல்லவர்களாகத்தான் பிறக்கின்றார்கள். ஃபித்ரா, சத்தியத்தை ஏற்கின்ற சுபாவத்தோடு பிறக்கின்றார்கள். பெற்றார் தான் அவர்களை யூதர்களாக, கிறிஸ்தவர்களாக, நெருப்பு வணங்கிகளாக, மோசமானவர்களாக வளர்ப்பது பெற்றோர்கள் என்று அருமை தூதர் சொல்லுகின்றார்கள். அன்புக்கினிய சகோதரர்களே, குழந்தையை அவங்களை வெளியேற்றி சும்மளித்த புலுகா சுத்தக்கும், பின்னர் நீங்கள் இப்பொழுது வீட்டிருக்கின்ற பருவம் பலமான பருவம், திடமான பருவம், முறுக்கேறிய நரம்புகளுக்கு சொந்தக்காரர்கள், பலமான ஒரு ஆக்க சக்தி, சூடேற்றப்பட்ட ரத்தங்கள், நவீன ஆயுதங்கள் என்று விற்பன்னர்களால் போற்றப்படுகின்ற பருவம், உன்னதமானவர்களால் உயர்த்து செல்லப்படுகின்ற பருவம். இந்த பருவத்துக்கு அல்லாஹ் பாவித்தான் எப்படி தெரியுமா? வஜல்னா ஃபௌககும் சப்அன் ஷிதாதா, உங்களுக்கு மேலால் கடினமான 7 வானத்தை ஆக்கி இருக்கிறோம்.
எந்த சொல்லை அல்லாஹ் வானத்தை உயர்த்துவதற்கு பாவித்தானோ அதை இன்னும் பலமாக்கி அசுத் என்று சொல்லுகின்றான். இப்ப நாம் இருக்கின்ற பருவம் திடகாத்திரமான பருவம். அல்லாஹ் தந்திருக்கின்ற இந்த உடல் இது ஆரோக்கியம், அல்லாஹ் தந்திருக்கின்ற இந்த உடம்பின் அமானிதம். நாளை அல்லாஹ் கேட்கின்ற நேரம் இந்த உடம்பை எவ்வாறு செலவழித்தோம் என்ற அந்த வினாவுக்கு விடை சொல்லுவதற்கு எங்களை நாங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகோதரர்களே இந்த இளைஞர் சமூகத்துக்கு, இந்த வாலிப சமூகத்துக்கு, இந்த உன்னதமான இந்த சமூகத்துக்கு ஒரு உன்னதமான இடத்தை எடுத்து சொன்னார்கள். 7 கூட்டத்துக்கு அல்லாஹ் நிழல் கொடுக்கின்றான். அவர்களே ஒரு கூட்டம் அல்லாஹ்வுடைய வணக்கத்தில் தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்த இளைஞர் என்று சொன்னார்கள். சகோதரர்களே, தேக புஷ்டியோடு ஆரோக்கியமாக இருக்க வேண்டிய நம்முடைய இளைஞர்கள் எல்லோரும் முள்ளுக்கூடுகளாக மாறி போனதற்குரிய பின்னணியை நீங்கள் சிந்தித்தால் பின்னால் நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். கரை படிந்த வரலாறுகள் சகோதரர்களே, கவலையான வரலாறுகள். அப்பாவித்தனமாக போய் மாற்றினார்கள், அறியாமல் போய் மாற்றினார்கள், சிந்திக்காமல் போய் மாற்றினார்கள். அவர்கள் அடிமையாகிவிட்டார்கள். மீட்டெடுப்பது சிரமமாக இருக்கின்றது. சகோதரர்களே, உலகத்திலே மனிதர்களுடைய அழிவு 3 வகையிலே அமைவதாக ஆய்வுகள் சொல்லுகின்றன. உலகத்தில் மனிதர்களுடைய அழிவு 3 வகையிலே இருக்கின்றது. ஒன்று யுத்தம், யுத்தத்தினூடாக தொடர்ந்து அழிவு. இன்னும் ஒன்று எய்ட்ஸ், அது ஒரு பயங்கரமான அறிவு. இன்னும் ஒன்று இருக்கின்றது போதைப் பொருள் பாவனை. யுத்தத்தால் ஒரு பகுதி அழிகின்றது, எய்ட்ஸினால் இன்னொரு பகுதி அழிகின்றது, இயற்கை மரணமாக இன்னொரு பகுதி அழிகின்றது. அதே நேரம் போதைப் பொருள் பாவனையினால் இன்னொரு பகுதியினர் பயங்கரமான இழிவை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அது சாதாரணமான நிகழ்வல்ல. சமூகங்களிலே ஏற்பட்ட மாற்றங்கள், குடும்பங்களிலே ஏற்பட்ட மாற்றங்கள், வைத்திய அறிக்கைகள், விஞ்ஞான அத்தாட்சிகள், பல்வேறு விடயங்கள் உங்களோடு பேச இருக்கின்ற சகோதரர்களே. பேசுவது நோக்கமல்ல, நிகழ்த்தப்படுகின்ற உரை எனக்கென்று உணர வேண்டும். நீங்கள் உண்மையான ஒரு தந்தையாக இருந்தால், நீங்கள் உண்மையான ஒரு மகனாக இருந்தால், நீங்கள் உண்மையான ஒரு இஸ்லாமியனாக இருந்தால், பன்றியை வெறுப்பது போன்று இந்த போதைப் பொருள் பாவனைகளை நீங்கள் வெறுக்க வேண்டும். வெறுக்கவில்லை என்றால் உங்களுடைய ஈமானை செக் பண்ண வேண்டும். ஈமான் நிலை ஏற்பட்ட பலகீனம். ஈமான் உறுதியாக இருக்கும் என்றால் பல்வேறு மனிதர்கள் பல்வேறு கருத்துக்களை சொல்லுவார்கள். மௌலவி, நீங்க பேசுவீங்க, தெரியுமா, நீங்க வாழ்க்கையிலே வாயில வச்சு இழுத்து இல்லாதால பேசுறீங்க. அது இழுத்து அனுபவப்பட்டா இப்படி பேச மாட்டீங்க. அதை உடுறது பெரும்பாடு. உங்களுக்கு அதோட விபரீதம் தெரியா. ஒரு முறை 2 முறை டம் அழிச்சு பாருங்க, இழுத்து பாருங்க, அதுக்கு பிறகு எங்கட வழிக்கு நீங்க வந்துடுவீங்க. சுப்ஹானல்லாஹ். அப்படி சொல்லக்கூடாது. மதுபானம் ஹராம். எப்பொழுது ஹராம்? அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டிலே மதுபானத்தை கிண்ணங்களிலே, குவளைகளிலே, கிளாஸ்களிலே ஊத்தி கையிலே வைத்து வாய் அருகே கொண்டு போனவர்கள் நம்மில் பலர், வாய்க்கு எடுத்தவர்கள் பலர், ஊத்திக் கொண்டிருந்தவர்கள் பலர். ஒரு நபித்தோழர் விரைந்து வருகின்றார். அல்லாஹ் மதுபானத்தை ஹராமாக்கி விட்டான். என்ன செய்திருப்பார்கள் நினைக்கின்றீர்கள்? குடிச்சு பழகிட்டோம், உடையலா. ஸல்லல்லாஹு நபி அவங்களுக்கு தெரியுமா இடை விபரீதம்? அவர் ஒரு டம் அடிச்சு பார்த்தா தானே விளங்கும். அவருக்கு இதெல்லாம் தெரியா, விபரீதம் தெரியா, பாரதூதம் தெரியா என்று சொன்னார்களா? அஸ்தக்ஃபிருல்லாஹ். தப்பாக பேசினால் அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் புனிதமானவர். சகோதரர்களே, எப்படி அப்படி வார்த்தைகள் சொல்லவில்லை, வியாக்கியானங்கள் சொல்லவில்லை. அடுத்த கணம் மதீனா தெருக்கள் எல்லாம் பீப்பாக்களாக ஓடப்பட்டது, நதிகளாக பெருக்கெடுத்து ஓடியது என்று வரலாறு சொல்லுகின்றது. என்று சொன்னால் அற்பம். ஒரு போதைக்கு அடிமையானவன், ஒரு புகைத்தலுக்கு அடிமையானவன், அதனை விடுவதிலே பயங்கரமான தியாகமா அவனுக்கு முடியாதாம். நோன்பு நோக்கவில்லையா நீ? நோன்பு நோற்று 14 மணித்தியாலம் நீ பசியிலே இருக்கவில்லையா? தாகத்தில இருக்கவில்லையா? புகைக்காமல் இருக்கவில்லையா? நோன்பு திறக்கிறான் பேரித்தங்கடிக்கு பகரமாக பிரிஸ்டலை கையிலே வைத்து நோன்பு திறக்கின்ற மனிதர்களும் சமூகத்தில் இருக்கின்றார்கள். ஒரு தண்ணீர் மிடர், அதோடு ஒரு பிரிஸ்டல், அது ஏறினால்தான் அவருக்கு ஒரு கிக் வரும் என்று பேசுகின்ற மனிதர்கள் சமூகத்திலே இருக்கின்றார்கள். சகோதரர்களே, சர்வதேச ரீதியிலே நடைபெற்றிருக்கின்ற போராட்டங்கள், இந்த போராட்டங்களால் ஏற்பட்ட இழப்புகளை விட சகோதரர்களே, போதைப் பொருள் பாவனையால் வருகின்ற இழப்புகள் தான் அதிகம் என்று ஆய்வு சொல்லுகின்றது. சர்வதேச ரீதியில் போர்க்களமாகி வருகின்ற, அதே நேரம் யுத்தங்களால் அழிகின்ற அழிவுகளை விட
நவீன காலத்தில் போதைப் பொருள் பாவனையினால் ஏற்படுகின்ற அழிவுதான் மிக பயங்கரமானது என்று ஆய்வுகள் சொல்லுகின்றது என்று சொன்னால், பல மாநாடுகள், பல கருத்தரங்குகள் எது நடந்தாலும் இந்த போதைப் பொருள் பாவனை இதுவரைக்கும் வெற்றி அளிக்கவில்லை. அண்மையிலே புத்த சாசன அமைச்சினால் உலமாக்களுக்கு ஒரு மாநாடு நடைபெற்றது. எல்லாரும் வைத்தியர்கள் வந்திருந்தார்கள், டாக்டர்ஸ்மார், புரொஃபசர்மார் எல்லாரும் வந்திருந்தார்கள். உலமாக்களாகின்ற எங்களையும் வரவழைத்திருந்தார்கள். மிக கண்ணியமான ஒரு ஏற்பாடு, பிரமாண்டமான செலவு. அந்த ஏற்பாட்டில் மௌலைமார்கள், மௌலவியாமாட்கள் அழைக்கப்பட்டிருந்தார்கள். வைத்தியர்களாக வந்தவர்கள் உரை நிகழ்த்த ஆரம்பித்தார்கள். ப்ரொஜெக்டர்ல பல போட்டோஸ்கள் போட்டு காட்டப்பட்டது, பல வீடியோக்கள் போட்டு காட்டப்பட்டது. சுப்ஹானல்லாஹ், அதை பார்த்த ஒரு மனிதன், அந்த போட்டோவை பார்க்கின்ற ஒரு மனிதன், ஒரு வெத்தியை பார்க்க, ஒரு போயிலை துண்டு, ஒரு புகைத்தல் எதையும் செய்ய மாட்டான். தேக புஷ்டியோடு ஆரோக்கியமாக வாழ வேண்டியவர்கள் முள்ளு கூடுகளாக போனார்கள். அவர்கள் நினைக்கின்றார்கள் விளைவு சாதாரணமானது என்று. அவர்கள் டாக்டர் பேச ஆரம்பிக்கின்ற நேரம், அவர் சுகாதாரத்துறையில் பெரிய வைத்தியர், அவர் சொன்னார் என்ன தெரியுமா? பூஜகத்துமணி, அதாவது உலமா பெருமக்களே, நாங்கள் எங்களுடைய மார்க்கத்தை சேர்ந்த மதகுருமார்களை, ஹாமுதுமார்களை எல்லாம் அழைத்து நாங்கள் அவர்களுக்கு இந்த பொறுப்பை தோளில் சுமத்தி விட்டோம். முஸ்லிம் மதகுருமார்கள் உங்களை ஏன் அழைத்திருக்கிறோம் தெரியுமா? டாக்டர்ஸ்மார் எம்முடைய பேச்சை அந்த மக்கள் மதிப்பது கிடையாது. நாங்க சொல்லி 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 வெறுத்து போயிட்டோம். நாங்க சொல்லுவதை அவர்கள் கேட்பது கிடையாது. உலமாக்களாக உங்களை அழைத்திருப்பது, உங்களுடைய பேச்சுக்கு ஒரு மதிப்பு தருவாங்க. அதனால இதுல பாரதூரங்கள் விளைவுகளை உங்களுக்கு போட்டு காட்டுகிறோம், இந்த மக்களுக்கு போய் சொல்லுங்கள் என்று இப்பொழுது ஒரு 5 மாதத்துக்கு முன்னர் புத்த சாசன அமைச்சினால் பெரிய ஒரு ஏற்பாடு. சகோதரர்களே, அதுல எத்தனையோ மிம்பர் மேடைகளிலே, பயான்களிலே சொல்லியும் இந்த இஸ்லாமிய சமூகத்துக்கு இன்னும் ஏனோ தெரியவில்லை, வெக்கம் வரவில்லை, ஏனோ தெரியவில்லை, மாற்றம் வரவில்லை. மகாரகமே வைத்தியசாலைக்கு போங்க, கட்டாயம் போய் பாருங்கள். அங்க போய் நீங்கள் பார்க்கின்ற காட்சி உங்களுடைய குழந்தைய முகத்தை உங்களுக்கு முன்னால் கொண்டு வந்து வைக்கும், உங்களுடைய மனைவி முகத்தை முன்னால் கொண்டு வந்து வைக்கும். சகோதரர்களே, எத்தனை எத்தனை கோர சம்பவங்கள் இந்த நாட்டிலே நடந்தேறி இருக்கின்றது. ஒருத்தன் ஒருத்தியை கரம் பிடிக்கின்றார். நீ உன் மனைவியை, உனக்கு நான் உணவு தருவேன், உரையில் தருவேன், உன் ஆசைகளை தீர்த்து வைப்பேன், உனக்கு தேவையான கணவனாக வாழுவேன் என்று கரம் பிடித்து உன்னை முழுக்க முழுக்க நம்பி வருகின்றார். பெற்றாரை விட்டு, உறவுகளை விட்டு, பக்கத்து வீட்டாரை விட்டு, நாட்டை விட்டு, தேசத்தை விட்டு உன்னை மட்டுமே நம்பி வருகின்றார். இந்தியாவிலே மனைவி என்று வையுங்கள், புத்திரத்திலே கணவன் என்று வையுங்கள். நீங்கள் சவுதிக்கு வேலைக்கு போனீங்க, இந்தியாவில் இருந்து வந்தவளோடு தொடர்பாயினீர்கள். சகோதரிகளே, தன் தாயை, தன் உறவுகளை எல்லாம் உதறிவிட்டு முழுக்க முழுக்க புத்திரத்திலே இருக்கின்ற உங்களை நம்பி வருகின்றார். என்ன துரோகம் செய்கின்றீர்கள்? எத்தனை பேர் போதை கடுமையானார்கள்? எத்தனை பேர் பெண்மணிகள்? நான் வானொலியிலே தொடர் உரையாக பேசினேன். ஒரு தாய் கோல் எடுத்த ஒரு சகோதரி என்ன சொல்றா? நான் ஹாஃபிலா, குர்ஆனை மனனம் செஞ்சவள், நான் குர்ஆனை மனனம் செஞ்சவள், பல சர்டிபிகேட்டுகள் வாங்கியவள், தரமாக ஓதக்கூடியவள், நான் காரியின் பட்டத்தை வாங்கியவள், எனக்கு ஒருவரை திருமணம் முடித்து வைத்தார்கள் நல்லவர் என்று சொல்லி. உண்மையில் மௌலவர் நல்லவர் தான், உங்களுடைய பயான்களை சிறப்பாக கேட்பார், தினமும் கேட்பார். நான் இதை சொல்லுவது ரேடியோ, நீங்க இதை சொல்லணும்ன்றதுக்காகத்தான் சொல்றேன். அந்த சகோதரி கேட்டுட்டு, பயான கேட்டுட்டு போன் நம்பர் எங்க எடுத்து பேசுறா. என்ன சொல்றா? என் மாப்பிள்ளை நல்லா தான் இருந்தார், அவரை போன்ற ஒரு நல்லவரை காணவில்லை, இதுவரைக்கும் நல்லவராக இருக்கிறார். ஆனால் அண்மை காலமாக ஒரு 4-5 மாதமாக அவர்கள் ஒரு மாற்றத்தை பார்க்கிறேன் மௌலவி. என்ன மாற்றம் தெரியுமா? ஹயரோட போவார், வளமையாக எனக்கு அப்பம் கொண்டு வந்து தருவார், உணவுகளை கொண்டு வந்து தருவார், மாலையினர் எனக்கு தேவையான எல்லாம் செய்வார். இரவு போக 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 இப்போ ஒரு 5-6 மாதமாக நடுநிசி 1 மணி 1:30 மணிக்கு வருகிறார். வாயில ஒரு நாற்றத்தை நுகர்கிறேன். என்ன அதுதானாம் இந்த குடு கஞ்சான்னு சொல்றது? எப்படியோ பழகி விட்டார், மீட்ட பார்க்கிறேன், கையுமையுமாக பிடிவட்டிச்சு, அவரை அதிலிருந்து மீட்க முடியாது. எனக்கு எப்படியாச்சும் உதவி செய்வீர்களா? எத்தனையோ குடும்பங்கள் கட்டு கட்டு குட்டிச்சுவராய் நாசமாய் போய்விட்டார்கள். ஏன்? இந்த போதைப் பொருள் பாவனை. சகோதரர்களே, நாம் நினைப்பது போன்றல்ல, அதல பாதாளத்துக்கு உங்களை கொண்டு போய் விடும். உங்களை எத்தனை மாநாடுகள், எத்தனை கரத்தரந்துகள், எத்தனை விழிப்புணர்வு ஊட்டல் நிகழ்வுகள், எத்தனை நடந்தாலும் நீங்கள் தீமையை தீமையாக வெறுக்காத வரை, பன்றியை வெறுப்பது போன்றதை வெறுக்காத வரை, என் மனைவிக்கு, என் குழந்தைகளுக்கு நான் செய்கின்ற துரோகம். சகோதரர்களே, ஒரு மௌலவி
ஒரு இடத்திலே நான் இது சம்பந்தமான உரை ஒரு மௌலவி சொல்றார். சென்ற வாரம் மஹரகமைக்கு போனேன் மௌலவி. இப்போ ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னால், ஒரு 4 வருடத்துக்கு முன் நினைக்கிறேன், ஒரு மனிதன் நாக்கு இழுத்து வெட்டப்பட்டிருக்குது. அவர் காரி துப்புறத்துக்கு பண்ற பாடு பெரும்பாடு இப்படின்னு அவர் என்கிட்ட சொல்றார். உடனே இது ஸ்டூடெண்ட் மத்திய ஒரு ப்ரோக்ராமுக்கு நான் ரெடி ஆகிற நேரம் அவர் சொல்றாரு, என்னண்டா நீங்க இதுக்கு பிறகு சேர்த்துக்கங்க இந்த விஷயத்தை. உடனே நான் டாக்டருக்கு கால் போட்டு கேட்கிறேன், டாக்டர் நாக்கு வெட்ட சான்ஸ் இருக்கான்னு சொல்லி. நாக்கு வெட்டுறதுக்கு சான்ஸ் இருக்காண்டு. மௌலவி நாக்கையும் வெட்டுவாங்க. போதை பொருள், போயிலை, சுண்ணாம்பு, பாக்கு இதைகளால் நாக்கிலே அப்படி ஓட்டை விழுந்தால் அவர்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. நாக்கை இழுத்து வெட்ட வேண்டிய நிலைமைக்கு வரும். நாக்கை வெட்டினால் காரினால் அந்த உமிழ்நீர் வடிப்பதற்கு பல மணித்தியாலங்கள் போற அளவுக்கு அகண்டு காரி அப்படியே நிற்பாங்க. தெரியுமா, அது நாக்கால வடிஞ்சு வாரத்துக்கு நாக்கு இல்லையா கடுமையான சிரமப்பட வேண்டிய நிலைமைகள் வரும் என்று அந்த வைத்தியர் எனக்கு சொன்னார். அன்புக்குரிய சகோதரர்களே, எத்தனையோ பேர் தொண்டையிலே புற்று, நாக்கிலே புற்று, சுப்ஹானல்லாஹ் பயங்கரமான புற்றுநோய்களுக்கு அடிமையாகி போனார்கள். எதனால்? 1980க்கு பிறகுதான் இலங்கையிலே ஹெரோயின் என்பது அறிமுகமானது. 1981 மே 21 பேருவரையிலே ஒருவர் ஹெரோயினோடு கைது செய்யப்படுகின்றார். அன்று முதல் ஹெரோயின் பாவனை அதிகரித்ததாக இலங்கையிலே வரலாறு சொல்லுகின்றது. இலங்கை போதை வஸ்துக்கள் தடுப்பு பிரிவு என்று சொல்லக்கூடிய அந்த தடுப்பு பிரிவு சொல்லுகின்றது, அதாவது 45,000 பேர் மீட்க முடியாத அடிமைகளாக போதைக்கு மாறி போயுள்ளனர். 45,000 பேர் இலங்கை நாட்டில் போதை கடுமையாகி அவர்களை மீட்க முடியாத அளவுக்கு பயங்கரமான போதையில மூழ்கிவிட்டார்கள். கஞ்சாவுக்கு கடுமையானவர்கள் இலங்கையில் 4 லட்சத்துக்கும் 6 லட்சத்துக்கும் இடைப்பட்டவர்கள் இருப்பதாக அந்த அமைப்பு சொல்லுகின்றது. சகோதரர்களே, பிரவுன் சுகர் என்று இதெல்லாம் நான் வாசித்தவைகள், இந்த புரோகிராமுக்காக நிறைய வாசித்த ரெடியானவையில் வந்த செய்திகள். சகோதரர்களே, பிரவுன் சுகர் என்பது மிக தரமான மிக மிக விலை கூடிய ஒரு போதைப் பொருள். ஹெரோயின் வகை, ஹெரோயினில் மிக பயங்கரமான ஒரு போதைப் பொருள். சகோதரர்களே, இது இலங்கையில் தாராளமாக கிடைப்பதாக ஆய்வு சொல்லுகின்றது. இது இலங்கையில தாராளமாக கிடைக்கிறது சொன்னால் அதை பயன்படுத்துகின்ற நுகர்வோரும் அதிகமாக இருக்கின்றார்கள் என்பது அதன் அர்த்தம். சகோதரர்களே, பாடசாலை சென்று பல்கலைக்கழகம் முடித்து பட்டதாரிகளாக வர வேண்டியவர்கள் போதைக்கு அடிமையாகி வருகின்றார்கள் பல்கலைக்கழகத்திலே இருந்து. அண்மையிலே இலங்கை திருநாட்டிலே கிட்டத்தட்ட 300-400 மாணவர்கள் படிக்கின்ற ஒரு பகுதி. அதுக்கு நான் இடையிடையிலே பயானுக்கு போவேனா, பயானுக்கு போய் பண்ணினால் ஒரு இளைஞன் அழுது கொண்டே இருக்கின்றான். அவன் புத்தளம், உங்களுடைய ஊரை சார்ந்தவன், அழுதுண்டே இருக்கிறான். பயான் முடிஞ்சதோட கிட்ட வந்தான், அங்கிட்டு சுத்தினான். நான் அவனை சந்திக்க முடிஞ்சு அவனாக வந்தான். அவன் என்ன சந்திக்கிறதான் அவன் நோக்கம். ஒரு சைடு கூட்டு போனான். மௌலவி, நான் புத்தளம், ஆனால் நான் நல்லா தான் வந்தேன். பொதுவாக அங்கே புதிய மாணவர்கள் வந்தா முதலாவது உரைக்கு நான் எப்படி போவது வழக்கம், மாணவர்களுக்கு அவனோட பகுதியை சொல்றது. இவன் கிட்டத்தட்ட வந்து ஒரு வருஷத்துக்கு மேல பல மாணவர்களுக்குள்ள கண்ணுக்கு படல அண்ட கழுவிட்டிருக்கிறான். இவன் சொன்ன செய்தி என்ன தெரியுமா? நான் நல்லா தான் வந்தேன். என் பாப்பா உப்பு தொழில் செய்யக்கூடிய கஷ்டமான ஒரு மனிதர், கடத்தொழிலுக்கு போவார், சிரமப்பட்டு தான் இங்கு கொண்டு வந்து சேர்த்தார். 25,000 ரூபாய் 20,000 ரூபாய் அதாவது டொனேஷன் கட்டினார். மாதாந்தம் அந்த நேரத்தில் 8,000 ரூபாய் கட்டினார், கட்டிக்கொண்டிருக்கிறார். எனக்கு 8,000 ரூபாய் கட்டிக்கொண்டிருக்கிறார். எனக்கு அண்மையில் ஏற்பட்ட ஒரு பழக்கம் மௌலவி, நான் போதைப் பொருள் பாவனைக்கு அடிமையாகிட்டேன். இங்கிருக்கிற பன்றியோடு சேர்ந்தா கண்டு மலம் உண்ணும் மாதிரி இங்கிருக்கின்ற இதனுள்ள எனக்கு போதைப் பொருள் கிடைக்கின்றது. இதுக்குள்ளுக்கு எனக்கு போதைப் பொருள் கிடைக்குது. நான் அதை இன்றைக்கு செஞ்சு கொண்டிருக்கிறேன். எனக்கு அதிலிருந்து மீள்றதுக்கு வழி இல்லை. அல்லாவுக்காக என்னை மீட்டுடுங்க. எனக்கு நீங்க சொன்ன மாதிரி என் உம்மோட வாப்படமும் எல்லாம் முன்னுக்கு வருது. எனக்கு வழிகாட்டல் கிடைக்கல மௌலவி, எனக்கு ஒரு வழிகாட்டல் தந்து என்ன மீட்டுடுங்க என்று சொல்லி கெஞ்சி கதறி அழுதான். தொடர்ந்து 2-3 கிளாஸ் வைத்து சில மாணவர்களை பிடிச்சவனோட தொடர்பாக்கி மிக சிரமத்துக்கு மத்தியில் அதிலிருந்து ஓரமாகி போனான். மாணவர்களுக்கு நம்முடைய பள்ளியிலே 10 நாள் ஒரு புரோகிராம் ஆஃப்டர் ஓ லெவல். இதிலே வந்த மாணவர்கள் 75 பேர் கிட்டத்தட்ட வந்தார்கள். அதிலே ஒரு மாணவன் வித்தியாசமான ஒரு பார்வை, கிளாஸ் நடத்துகின்ற டீச்சர்ஸ் மாதிரி சிந்தனையோடு இருக்க வேண்டும். ஏன் ஒத்த மட்டும் ஒரு மாதிரி இருக்கிறான், பார்த்தா நின்ற மாதிரி ஏதோ பறிவிடுத்தமா நிப்பானே. பிறகு
எங்கட புரோகிராம் நடத்துகின்ற மௌலிமாருக்குள்ள நான் போடுறேன், எனக்கு இந்த போய படல பாவம், நல்லா பேசுவான், ஆனா திடீர்னு ஒரு வாயா பேசிடுவான். சகோதரர்களே, அவனுடைய பேகை செக் பண்ணி பார்த்ததில் அங்கே ஒரு வகையான ஹென்சோ ஏதோ ஒரு வகையான தூள் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அவனை கூப்பிட்டு அவனோட பேசினோம், அவனோட உணர்த்தினோம், கரைச்சோம். அழ ஆரம்பிக்கிறான். எங்கேயோ இருந்து வந்தவன் 10 நாளைக்கு தங்களோட இருப்பான், அவனோட தொடர்பு முடியுது. ஆனால் அவனோட கதைத்து பார்த்தால் கிடைத்த ரிசல்ட் என்ன தெரியுமா? நான் இதுக்கு அடிமையாகிறேன், கிட்டத்தட்ட 8 மாசம் 1 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட நான் பாவிச்சு கொண்டிருக்கிறேன், எனக்கு இருந்து விலகிறதுக்கு வழி விலங்கல் என்று சொல்லுகின்றார். எத்தனையோ இளைஞர்கள் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ போய் மாட்டுகின்றார்கள். சகோதரர்களே, சில மாணவர்கள் பாடசாலை சென்று பல்கலைக்கழகம் போய் சிறந்த புத்திஜீவிகளாக வர வேண்டியவர்கள் போதை பொருளுக்கு அடிமையாக வருகின்றார்கள். என்ன காரணம் என்று நினைக்கின்றீர்கள்? இதற்குரிய காரணம் என்ன? தங்களுடைய இளமை பருவத்தை ஜொலியாக என்ஜாய்மென்ட் ஜொலி பண்ண வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். சகோதரர்களே, அப்படி நினைக்கிறாங்களே தவிர அவருடைய பின்விளைவுகளை அவர்கள் யோசிக்கவில்லை. எல்லாரும் சேரணும், ஆத்துக்கு போகணும், எல்லாரும் அப்படி வைக்கணும், தாள் அப்படி வைக்கணும், அப்படி நெருப்ப கொடுக்கணும், அப்படி வச்சு அப்படி இழுக்கணும், அப்படி உரையணும். இப்ப என்ன எல்லாரும் செய்யறாங்க, நானும் செய்யறேன். ஒக்கமண்ட தேவாலி மமத்தன் தேவாலி எல்லாரும் செய்யறாங்க, நானும் செய்யறேன். இட விளைவு என்ன? நீ முள்ளுக்கூடா போப்பறாய், உன்னை நம்பி வருகின்றவன் மோசம் போப்பறால், உனக்கு கிடைக்கின்ற குழந்தைகள் அங்கவீன குறையோடு பயங்கரமான நோய்களோடு அந்த குழந்தைகள் பிறக்க இருக்கின்றார்கள். உன்னுடைய கண் உள்ளுக்கு போகுது, உன் பார்வை மங்க போகுது, உன்னுடைய உடம்பில பயங்கரமான மாற்றங்கள் ஏற்பட போகுது. திருமணம் முடித்தால் உனக்கு ஆண்மை இல்லாமல் போகுது, ஆண்மை குறைவுள்ளவனாக மாறிவிடுவாய், பயங்கரமான நோய்களுக்கு நீ உட்பட போகின்றாய் என்பதனை அந்த இளைஞர்கள் மறந்து விடுகின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, எதனையுமே அனுபவித்து பார்க்கணும் என்ற ஆசை அவங்களை அழிவுக்கே கொண்டு வைத்து சேர்க்குது. எதை கண்டாலும் அனுபவித்து பார்க்கணும், செஞ்சு பார்க்கணும். அவன் செய்யறான், ஏனா செய்யப்படாது என்ற ஒரு நோக்கம். சகோதரர்களே, பல இளைஞர்களை பார்க்கலாம். என்ன தெரியுமா சொல்றாங்க? இளைஞர்களுக்கு கேட்டு பார்த்தா பறக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். எப்படி? அப்படி சும்மா ஆகாது, அப்படி பறக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். சும்மா நான் பொறுமை பொடிய மாதிரி ஜொலிய பழகுவேன் தானே. சில நேரம் அப்படி உள்ள பிள்ளைகளை கூப்பிட்டு பேசினா அவனோட கொஞ்ச நேரம் பேசினது பிறகு இதே வாப்பா குடிக்கிறாய், இந்த ஜராவையில சனியில வைத்து புழுந்துட்டே மௌலவி, இதெல்லாம் குடிக்க என்ன லாபம்? லாபமா? எப்படி தெரியுமா? அப்படி எடுத்து வச்சா சும்மா அப்படி சும்மா மிதந்துட்டிக்கிற மாதிரி இருக்கும், பறந்துட்டிக்கிற மாதிரி இருக்கும், ஒரு கிக் கொண்டு வரும், ஒரு ஜார் கொண்டு வரும். அட நீ பைத்தியமா போறாய், உன்னோட மென்டல் பாதிக்கப்படுது. லூசனை விட அப்செட் பிடிச்சவனை விட மோசமா போறாய். உன்னுடைய களங்கள் வலுவிழக்குது, உன்னுடைய சக்திகள் குன்றி போகுது, நீ பயங்கரமான நிகழ்வை சந்திக்க போகிறாய் என்பதனை அவர்கள் மறந்து விடுகின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, ஆரம்பத்தில் அது ஒரு ஜொலிதான், ஆரம்பத்தில் அது ஒரு ஜொலிதான். ஆனால் உன் வாழ்வை இருளாக்க போகின்ற என்பதனை மற்றும் நீங்கள் மறந்துவிடக் கூடாது. சகோதரர்களே, பியர் குடிக்கிறேன்ற பழக்கத்தோடு ஆரம்பிப்பாங்க. பியர் ஃபங்க்ஷன் ஒன்றுக்கு போனேன், கொஞ்சம் வச்சிருந்தாங்க, சும்மா ஒரு டம் அடிச்சு பார்த்து, சும்மா கொஞ்சம் ஃபர்ஸ்ட்டுக்கு மாதிரி தான் இருந்துச்சு, ஆனா சுதாகரித்து கொண்டேன், சும்மா டீசெண்டா நடந்து கொண்டு தானே, குடிக்காத வேண்டிய காடு பட்டிக்காடு தெரியாத காட்டப்படாத நான் மித்த டீசெண்டா அடிச்சுட்டு அப்படி சும்மா இருந்துட்டு வந்துட்டேன். இப்படி சொல்லுகின்றவர்களை பார்க்கிறோம் சகோதரர்களே, சமூகத்தில் பார்க்கல. இது ஒரு கௌரவமா நினைக்கின்றவர்கள். முதலாவது நீங்க பியர் ஆரம்பிப்பீங்க, அதுக்கு பிறகு பீடா, அதுக்கு பிறகு பாபுல், அதுக்கு பிறகு அந்த ஹென்சோ ஏதோ உண்டு, அது பிறகு மாவா, அதுக்கு பிறகு சாதா. இப்படி எத்தனையோ பாவனைகளுக்கு பிள்ளைகள் பழக்கப்பட்டு விடுகின்றார்கள். என்ன மாவா சாதா, எத்தனையோ தாதா, எத்தனையோ இருக்காம இல்ல. இது வாசிச்சதுக்குள்ள, எனக்கு படிச்சதுக்குள்ள, தேடினதுக்குள்ள குறுகிய ஒரு டைம் தான் கிடைச்சிச்சு. உண்மையிலே மிக பெரிய ஒரு கஷ்டத்துக்கு மத்தியில ரெடியானத்துல கிடைச்ச தகவல்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இது எல்லாத்தையும் தாண்டி சில இளைஞர்கள் மருந்து பொருள் கொரெக்ஸ் டி என்ற ஒரு பொருள், மருந்து பொருள், என்ன எல்லாம் சொல்லித்தாரு வழிகாட்டலோன்னு பயப்பட்டு, ஆனா சொல்லவும் வேணும். அதாவது இவரே எல்லாத்தையும் சொல்லித்தரா செஞ்சு பாப்பா விடாயிரப்படாது. சிறு பிள்ளைகளுக்கு கொடுக்கின்ற இருமல் பாணி, இது பல இடங்களிலே பொடியமாறு சேர்ந்து பொட்டில் அடிக்கிறாங்க. எதனையுமா அதை குடிச்சா ஒரு கிக், அதை குடிச்சா ஒரு வெறி, அதை குடிச்சா ஒரு கட்ஸ், அப்படி வாரமா நினைக்கிறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி சகோதரர்களே, சுப்ஹானல்லாஹ், தலைக்கு போடுற ஜெல், இந்த தலைக்கு போடுற ஜெல்ல தின்றானாவே, இது என்ன சமூகம்? இந்த தலைக்கு போடுற ஜெல்ல திண்டா அதாலையும் போத வருதா? இத கூட செஞ்சு பார்த்துடாங்க. என்னடா இவர் வழி கிடக்கு, பயமா இருக்கு. ஆனா சகோதரர்களே, சொல்ல வேண்டிய விடயங்கள். எத்தனையோ இளைஞர்கள் இளசுகள் வழி தவறி போனார்கள். இன்னமல் ஹம்ர் வல் மைசிர் வல் அன்சாப் வல் அஸ்லாம் ரிஜ்ஸும் மினல் ஷைத்தான் ஃபஜ்தனிபூஹு.
லஅல்லகும் துஃப்லிஹூன் 5:90 அல்லாஹ் சொல்றான். நிச்சயமாக மதுபானம், சூதாட்டம், கற்றிலை வழிபாடு, அம்பெறிந்து குறிக சவுனம் பார்த்தல் அனைத்தும் தீங்குகள், அசிங்கங்கள். விலகிக் கொள்ளுங்கள், வெற்றி பெறலாம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். குல்லு முஸ்கரின் ஹராம், போதை ஊட்டக்கூடிய எல்லாம் ஹராமானது. சகோதரர்களே, நீங்கள் போதை ஊட்டக்கூடிய எதனை அறிந்தினாலும் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அன்பிற்கினிய சகோதரர்களே, எந்த ஒரு பொருளும் ஒரு மனிதனுடைய தீன் அதற்கு துரோகம் செய்கின்றதாக, ஒரு மனிதனுடைய உயிர் அதனை அழிக்கக்கூடியதாக, ஒரு மனிதனுடைய பகுத்தறிவு அதனை பிடுங்கக்கூடியதாக, ஒரு மனிதனுடைய மானம் அதனை போக்கக்கூடியதாக, ஒரு மனிதனுடைய பொருளாதாரம் அதனை அழிக்கக்கூடியதாக எந்த பொருள் இருக்குமோ அந்த பொருளை நெருங்குவது ஹராம். சகோதரர்களே, லா யத்னி ஸானி ஹீன யத்னி வஹுவ மூமின், விபச்சாரம் செய்கின்றவன் மூமினா இருக்கின்ற நிலைமையில் விபச்சாரம் செய்ய மாட்டான். விபச்சாரம் செஞ்சு கொண்டிருக்கிற நிலைமையில மௌத்து வந்தால் நீ மூமினாக இல்லை. லா யஸ்ரிகு ஸாரிக் ஹீன யஸ்ரிகு வஹுவ மூமின், திருடுகின்றவன் மூமினா இருக்கின்ற நிலைமையில் திருட மாட்டான். மௌத்தா போனால் உன் நிலைமை அவுட். வலா யஸ்ரிபுல் ஹம்ர் ஹீன யஸ்ரிபுஹா வஹுவ மூமின், முஸ்லிமில் வர செய்தி. மதுபானம் அருந்துகின்றவன் மதுபானம் அருந்துகின்ற நேரம் முஃமினாக இருக்கின்ற நிலைமையில் மதுபானத்தை அருந்த மாட்டான். சுப்ஹானல்லாஹ். கிண்ணங்கள் கையிலே எடுத்து விஸ்கி, பிராண்டி, பியர் என்று சொல்லி குடித்து உன்னுடைய ரூஹ் அதிலே பிரியும் என்று சொன்னால் தற்கொலை செய்த ஹராத்திலே உன்னுடைய மரணம் வருகின்றது என்பதுதான் குர்ஆன் சொன்ன விளக்கம் என்பதை மறந்துவிடக் கூடாது. உயிர் புனிதமானது, உன்னதமானது, ஆன்மா மிக மனிதனுக்கு தேவையானது. வலா தக்துலு அன்ஃபுஸக்கும், உங்களையே நீங்கள் கொண்டு கொள்ள வேண்டாம். புகைத்தலால் என்ன லாபம்? மதுபானத்தால் என்ன லாபம்? விஸ்கி, பிராண்டி, பியர்னால் என்ன லாபம்? ஃபங்க்ஷன்ல வச்சிருந்த ஒரு டம் அடிச்சு பார்த்து, சும்மா அடிச்சு பார்த்து, சும்மா பைத்தியார சும்மா பைத்தியார பேச்சு இல்லையா? சும்மான்ற பைத்தியார பேச்சு மூமினுக்கு வரப்படாது. சகோதரர்களே, இப்படி சும்மா என்பதுதான் உங்களை எங்கோ வந்து சேர்க்கும். வலா தக்துலு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்களே கொலை செய்து கொள்ள வேண்டாம். இன்னல் முபத்திரீன கானு இஹ்வான ஷயாத்தீன், நிச்சயமாக வீண்விரயம் செய்வோர் ஷைத்தானின் தோழர்களாக இருக்கின்றார்கள். சகோதரர்களே, 50 மில்லி, 10 மில்லி, 100 மில்லி ஊசியில ஏற்றப்படுது என்ன போதை பொருள். அன்புக்கிற சகோதரர்களே, பகுத்தறிவு சொல்லக்கூடிய கிரீடத்தை தூக்கி எறிகிறான். பசந்த காலையில் அயம் பண்ணி வெள்ள ஷேட்டையும் வெள்ள சாரத்தையும் முடித்து ஃபுல் கலசா நீட்டா போறான். மாலையில் வீட்டுக்கு வர நான் உடுப்புடுத்திருக்கிறேனா இல்லையான்னு தெரியா, மஞ்சள் இருக்கு, எங்கேயோ காணுக்குள்ள புழுந்துட்டிருக்கிறான். வீட்டுக்கு வந்து மனைவி பார்த்து கொண்டிருக்கிறான். மாப்பிள்ளை இப்ப வருவாருன்னு உணவெல்லாம் சமைச்சு ரெடியாகி வச்சிருந்தா அவன் வாரான். வந்து தன் மனைவிட ஆடைய மக்களிட முன்னுக்கு உருவி எடுக்கிறான். எத்தனை பேரை பாக்குறீங்க? மென்டல். ஒரு சின்ன கல்லை இமயமலையை தாண்டுற மாதிரி தாண்டான். அப்படியே தூக்கி அப்படியே பார்த்து வைக்கிறான். சின்னொரு கல்லு சும்மா போவே, சின்னொரு குழி நோமலா போகலாம். அந்த குழி அவளுக்கு அப்படி வாங்குது, அப்படியே ஆடிக்கொண்டு அப்படியே தூக்கி வைக்கிறான். ஏன் இது? மென்டல். புத்தி ரீதியான பேதளிச்சு பைத்தாச்சு, அறிவு மங்கி பைத்தாச்சு. சகோதரர்களே, எந்த அளவுக்கு அவன் பொருளாதாரத்தை வீணாக்கிறான். தன்னுடைய மனைவிக்கும் மகளுக்கும் இடையில வேற்றுமை தெரியாது. மனைவி யாரு, மகள் யாரு தெரியாது. அண்மையிலே ஒரு குடும்பத்தில் தாய் மரணம், உம்மா மௌத்தா பைத்தாச்சு. வீட்டுக்குள்ள 26 வயசுல ஒரு பொம்பளை பிள்ளை. அந்த பிள்ளை தான் குடும்பத்தை ரன் பண்ணும். 16 வயசுல ஒரு தங்கச்சி, வாப்பா 16 வயசு தங்கச்சி, 25-26 வயசுல ஒரு மகள். இந்த 25-26 வயசு பிள்ளை தான் இந்த 16 வயசு தங்கச்சை பார்க்கும். 16 வயது தங்கை கர்ப்பமானால், கர்ப்பத்துக்கு சொந்தக்காரன் யார் என்று தேடி அலைஞ்சு பார்த்தால் வீட்டுக்குள்ள இருக்கிற நாசமா போன அந்த தந்தை தான் சொந்தக்காரனாக இருந்தான். அவன் யாரு? மாட்டை விட கேவலமான, புத்தி பேதளிச்சு போகக்கூடிய, அறிவற்று போகக்கூடிய, அதாவது பகுத்தறிவுன்ற கிரீடத்தையே தூக்கி எறியக்கூடிய போதை கடுமையானவன். அந்த அப்பாவித்தனமான அந்த குழந்தையை 16 வயது மகளுக்கு கர்ப்பத்தை கொடுத்து ஜெயிலுக்கெல்லாம் பேசிட்டு வந்து இன்றைக்கு அந்த புள்ளைய தூக்கி கொண்டு அவன் தான் வாப்பா ஊர்ல எல்லாம் சுத்தி கொண்டிருக்கிறான். சகோதரர்களே, போதை மனிதனை எந்த நிலைமைக்கு மாற்றும் என்று சொல்ல முடியாது. புள்ளி அப்புறம் கொஞ்சம் பாருங்க. ஒரு நாளைக்கு போதை கடுமையான ஒருவன் 900, 1000, 900 ரூபாய் அல்லது 1000 ரூபாய் அவனுக்கு செலவழிக்கணும். கிடைக்காத போது களவு, பொய், ஏமாற்று, தன் மனைவியையும் கூட்டிக் கொடுப்பதற்கு தயங்க மாட்டான். வெறி. வெளியில காய போட்டிக்கிற ஷேட் எல்லாம் அவன் ஷேட் தான். பைக்ல ஆட்டோல காண்ற சைட் கண்ணாடி எல்லாம் அவன் கண்ணாடி தான். அவனுக்கு விளங்காது. அப்படியே வந்து எட்டி பாபா வீட்டுக்குள்ள திறமையில மெதுவா காண்ற அயன்பாக்ஸ் அவன் அயன்பாக்ஸ் தான்.
நீங்க 10,000 ரூபாய்க்கு எடுத்த ஒரு பொருள் அவனுக்கு 250 ரூபாய், அதுவும் மிச்சமானுக்கு 50 ரூபாய்க்கு குடிச்சு போறதுக்கு தயங்க மாட்டான். அது வெறி. தண்ட மனைவி திண்டா குடிச்சா அது ஒன்றும் தேவைக்காது. அவன் சிந்தனை எல்லாம் எப்படி தெரியுமா? தன் ஃப்ரெண்டுகளுக்கு நீ என் மனைவியோட இரு, பிரச்சனை இல்ல, எனக்கு ஒரு 100 ரூபாய் தான். இந்த அளவுக்கு கேடு கட்டு போனவர்கள் இந்த சமூகத்தில் இருக்கின்றார்கள் சகோதரர்களே. இரத்த கண்ணீர் சிந்த வேண்டிய அளவுக்கு மாறி போனார்கள். ஒரு பெண்மணி, ஒரு மௌலவி உரை நிகழ்த்துகின்றார். அந்த இஜ்மால் நான் நிக்கிறேன். அவர் ஒரு காலியும் கூட. அவர் சொன்னார் என்ன தெரியுமா? எனக்கு ஒரு கேஸ் வந்துச்சு. எப்படியான ஒரு வழக்கு என்று சொன்னால், ஒரு மனைவி எனக்கு லெட்டர் எழுதிக்கிறாள். 10 பக்கமோ 16 பக்கமோ கொண்ட லெட்டர். அந்த லெட்டர் ஒன்று என்ன தெரியுமா? என் மாப்பிள்ளை பன்றி இதர பன்றிகள் பார்க்கின்ற நிலைமையில் உறவு கொள்ளும். என் கணவன் என்ன செய்யறான் தெரியுமா? அவனுடைய நண்பர்களுக்கு முன்னால் அவனும் உறவு கொண்டு விட்டு அவனுடைய நண்பர்களோடு நான் உறவு கொள்ள வேண்டும் என்று என்னை நிர்பந்திக்கின்றான். அவன் யாரு? போதைக்கு அடிமையானவன். அவனுக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அவனுக்கு தேவையெல்லாம் என்ன? வீட்டிலே இருக்கின்ற பெண்மகளை தூக்கி கொடுத்தேனும், வீட்டிலே இருக்கின்ற தாயை கூட்டிக் கொடுத்தேனும், வீட்டிலே இருக்கின்ற மனைவி அடுத்தவனுக்கு தாரை வார்த்தேனும். தனக்கு அந்த நேரத்துக்கு இன்சு ஊசி அடிக்கோடும், அந்த நேரத்துக்கு அவர் பறக்கோடும், அந்த நேரத்துக்கு அவர் இழுக்கோடும், அந்த நேரத்துக்கு அவர் அனுபவிக்கோடும் என்ற நிலைமைக்கு மாறிவிடுகின்றார் என்ற வரலாறுகளை நாங்கள் பார்க்கணும். சகோதரர்களே, ஹெரோயின் 1 கிலோகிராம் 60 லட்சம் ரூபாய். 60 லட்சம் ரூபாய் 1 கிலோகிராம். அடிப்படை பாவனையாளர்களுக்கு அது வருகின்ற நேரம் 1 கோடி ரூபாவாக மாறிவிடுகின்றது. அடிப்படை பாவனையாளருக்கு, சின்ன சின்னாக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் எடுக்கிறவங்க 100, 50, 10 அப்படி கிராம் கணக்கு எடுக்கிறவங்களுக்கு வரப்போக்கள 1 கோடியை தாண்டி விடுகின்றது. 2 கிராம் ஹெரோயினை 500 பேருக்கு வழங்கலாம். 2 கிராம 500 பேருக்கு பாய்க்கலாம். தென்கிழக்கு ஆசியாவிலே மிகப்பெரிய போதை கடத்தல்காரன் பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு முஸ்லிம். பிரவுன் சுகர் என்று சொல்லக்கூடிய 260 கிலோகிராம் இலங்கைக்கு கடத்தி கிட்டடியில கைது செய்யப்பட்டார். முஸ்லிம். ஜெயிலில் இருக்கிறவங்க முஸ்லிம்கள், போதை கடத்த பானை முன்னிப்பற முஸ்லிம்கள். அவசரமாக கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு நினைச்சு வேறு வழி வழங்கல்ல போதை. அதுக்கு கஞ்சா, ஹெரோயின், அபீன், மாதா, சாதா ஏதோ இந்த எல்லாத்தையுமே என்ன செய்யறான்? அவன் கொள்ளுணர்வு செஞ்சு நாடுகளுக்கு இறக்குகின்ற அளவுக்கு அவன் போயிருக்கிறான் சொன்னால் சகோதரர்களே, ஆய்வு சொல்லுது இலங்கையிலே 30 வருட போர் இழப்பை விட இனி வருகின்ற பாரிய இழப்பு போதையினால் வருகின்ற இழப்பு. இனி வருகின்ற பாரிய இழப்பு போதையினால் வருகின்ற இழப்பு. எம்முடைய நாட்டிலே புங்குடு தீவிலே 2 வாரங்களுக்கு முன் அப்பாவித்தனமான ஒரு மாணவி 5 வெறி பிடித்த நாய்களினால் கோரமான முறையில் கற்பழிக்கப்பட்டு போற பேக்கிலே அவருடைய சாவு போடப்பட்ட வரலாறை, கண்ணீர் போகின்ற வரலாறை நீங்கள் பார்த்தீர்கள். ஒன்றுமில்ல சகோதரர்களே, இதெல்லாம் போதை, தொலைத்தொடர்பு சாதனங்கள், கூடாத நட்புகள், இவைகளினால் வருகின்ற விளைவு என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது சகோதரர்களே. ஹெரோயின், கொக்கைன், மர்ஜுவா, ஹசீஸ், கஞ்சா, அபீன் என்று எத்தனையோ வகைகள் இதில் இருப்பதாக அங்கே வாசிக்கின்ற படிக்கின்ற நேரம் கிடைக்கின்ற செய்திகள். சகோதரர்களே, உணவு போதும் என்று சொல்லும், காமம் கூட போதும் என்று சொல்லும். ஆல்கஹால் இருக்கு இல்லையா, இது எவ்வளோ எடுத்தாலும் போதான்னு சொல்லும். இங்கிலாந்துல ஒரு தாய் பிரசவிக்கிறாள். குழந்தை பிறக்குது வைத்தியசாலையில. குழந்தை பிறந்ததோட அந்த குழந்தை மூச்சுக்காக திணறுது, தடமாடுது. டாக்டர்ஸ் டக்குன்னு பாக்குறாங்க. டக்குன்னு அவங்களுக்கு படுது, இந்த உம்மா ஏற்கனவே போதை கடுமையானவள். தொப்புள் கொடி அறுபடுது இல்லையா, தொப்புள் கொடி தொடர்பு அறுபட்டதோட குழந்தை சுயமா உண்ணோன்னு, சுயமா பருகணும், சுயமாக தாய்ப்பால் கொடுக்கப்படணும். இந்த குழந்தைக்கு இதுவரைக்கும் போதை அடிச்சு, இப்ப போதை இல்ல போனதோடு மூச்சுக்கு திணறது. உடனே அந்த குழந்தைக்கு போதையை ஏற்றுகின்றார்கள். அந்த புள்ள சமமான நிலைமைக்கு, பழைய நிலைமைக்கு திரும்பி விடுவதாக அங்கே வைத்திய அறிக்கை சொல்லுகின்றது என்று சொன்னால், அன்புக்கினிய சகோதரர்களே, பெரியவர்களே, இளைஞர்களே, மாணவ செல்வங்களே, நிச்சயமாக நாங்கள் முக்கியமான ஒரு பொறுப்பை சுமந்தவர்களாக இந்த மண்ணுக்கு வந்திருக்கின்றோம். அல்லாஹ்வால் தரப்பட்டிருக்கின்ற ஆரோக்கியமான உடம்பை வைத்திருக்கின்றோம். இதை அழிவிலே போட்டு நாசத்துக்கு நாங்கள் ஆகிவிடக் கூடாது. பாடசாலை மிக முக்கியமான ஒரு நிறுவனம், மிக முக்கியமான ஒரு அமைப்பு. மாணவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் மிக முக்கியமானவர்கள். சகோதரர்களே, அந்த மாணவ சமூகம் உரிய முறையிலே வழிநடத்தப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த பங்களிப்பை செய்ய வேண்டியவர்கள் ஆசிரியர்மார்கள். 2007ஆம் ஆண்டு இலங்கை திருநாட்டிலே ஒரு பாடசாலையிலே 6ஆம்
ஆண்டை சேர்ந்த 7 அல்லது 9 மாணவர்கள் இடைநிறுத்தப்படுகின்றார்கள். எனக்கு மிக நெருக்கமான ஒரு பகுதி, மிக நெருக்கமான அதிபர், மிக நெருக்கமான ஒரு பாடசாலை. ஏன் இடைநிறுத்தினார்கள்? 6ஆம் ஆண்டு மாணவனை இடைநிறுத்துவதற்குரிய காரணம் என்ன? 6ஆம் ஆண்டு மாணவன் இடைநிறுத்தப்படுகின்றான். காரணம் என்ன தெரியுமா? நாக்குக்கு கீழுக்கு ஏதோ ஒரு பொருள், ஹென்சோ ஒரு பொருள் வச்சு, அந்த பொருளை வச்சுக்கொண்டு டெய்லி அந்த ஸ்கூல்ல 6ஆம் ஆண்டுக்கு போறோம்னா டீச்சர்ஸ் மாரெல்லாம் பின் வாங்குவாங்களா? போக மாட்டாங்களா? ஏன் தெரியுமா? பின் பெஞ்ச பிடிச்சுக்கொண்டு பஜா போட்டுறதும் தட்டுறதும் டீச்சர்ஸ் மாருக்கு உருக்கி பேசுறதும் கண்ணெல்லாம் ஒரு கீழ் நோக்கி பார்வை உள்ள வகுப்புமாக அந்த வகுப்பு இருக்கும். கிட்டத்தட்ட 7 அல்லது 9 மாணவர்கள் இடைநிறுத்தப்படுகின்றார்கள். பெற்றாரை அழைத்து பேசுகின்ற நேரம் ஆசிரியர் சொல்லுகின்றார், இவர்களுடைய கையிலே இருந்து கையும் மையுமாக அவர்களுடைய கையிலே இருந்து, அதாவது போதைப் பொருள் பிடிபட்டது என்ற செய்தியை சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால், அன்பிற்குரிய சகோதரர்களே, ஆசிரியர்மார்கள் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு அமானியத்தை சுமந்திருக்கின்றார்கள். இந்த மண்ணிலே, இந்த இடத்திலே எத்தனை டீச்சர்ஸ்மார் இருக்கின்றார்கள்? விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர் தான் இருப்பார்கள் சகோதரர்களே. முடிவெட்டுவதிலிருந்து ட்ரவுசர் அணிவதிலே இருந்து உங்களிலே முதலில் மாற்றம் வர வேண்டும். ரப்பு உங்களை புறக்கி எடுத்தார். எல்லோரும் ஆசிரியர்மார்களா? எல்லோரும் இன்ஜினியர்மார்களா? எல்லோரும் மௌலிமார்களா? எல்லோரும் லோயர்மார்களா? எல்லோரும் செல்வந்தர்களா? ஒவ்வொருத்தரையும் புறக்கி எடுத்தான். அமானியத்தை தந்திருக்கின்றார். நீங்கள் பாடசாலையிலே நடத்துகின்ற விழாக்கள், பாடசாலையை அழைத்து செல்லுகின்ற சுற்றுலாக்கள், பாடசாலையில் நடைபெறுகின்ற ஏனைய பங்கன்கள் அனைத்திலும் ஹராம் ஹலால் பேணப்பட வேண்டும். மாணவ சமூகம் எப்படி வருகின்றது? ஏன் இந்த மாணவன் உறங்கி போயிருக்கின்றான்? இவனுடைய பின்னணி என்ன? ஏன் இந்த மாணவன் இப்படி இருக்கின்றான் என்ற நிலைமைகளை ஆராய வேண்டிய தேவை நமக்கு இருக்கின்றது. சகோதரர்களே, கத்தியில் கம்பியில் நெருப்பில் நடப்பது போன்றுதான் மாணவர்களை பண்படுத்துகின்றவர்கள், பக்குவப்படுத்துகின்றவர்கள், அவர்களுக்கு வழி கொடுக்கின்றவர்கள் இருக்க வேண்டும் என்பதனை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு முஸ்லீமை பொறுத்தவரை போதை பொருளை பன்றியை வெறுப்பது போன்று அவன் வெறுக்க வேண்டும். அதுக்கே நேரத்தை கொடுத்தால் நேரம் போய்விடும். சகோதரர்களே, போதை பொருள் பாவனையிலே மிக முக்கியமான ஒன்றுதான் வளர்ந்து வருகின்ற போதை பொருள் பாவனையில் புகைத்தல் மிக முக்கியமானது. நாளைய தினம், அதாவது புகைத்தல் ஒழிப்பு தினம், எய்ட்ஸ் ஒழிப்பு தினம், புகைத்தல் ஒழிப்பு தினம், அன்னையர் தினம். என்ன தினங்கள்? அன்னையர் தினம் அன்றைக்கு தான் உமா கௌரவிக்கணுமா? டீச்சர்ஸ் மார் ஆசிரியர் தினம் அன்றைக்கு தான் டீச்சர்ஸ் மார் கௌரவிக்கணுமா? சகோதரர்களை, இஸ்லாம் எந்த நாளும் சொல்லுது. போதை பொருளுக்கென்ற ஒரு தினத்தை ஏன் ஏற்படுத்தினார்கள்? புகைத்தல் ஒழிப்பு வாரம், புகைத்தல் ஒழிப்பு நாள் என்று ஒரு தினத்தை ஏன் அறிமுகப்படுத்தினார்கள்? வளர்ந்து வருகின்ற மாணவ சமூகத்திலே, இளைஞர் சமூகத்திலே, பெரியவர்கள் முதல் இன்று மரணிக்கின்றவர் முதல் சிறுவர்களாக இருக்கின்றவர்கள் வரைக்கும் இருக்கின்ற ஒரு தீமை என்று சொன்னால், சகோதரர்களை, இந்த புகைத்தல் போதைப் பொருள் பாவனையிலே மிக முக்கிய இடத்திலே இருப்பதை நீங்கள் பார்க்கின்றீர்கள். நான் ஏற்கனவே சொன்னேன், சில இளைஞர்கள் நான் இளைஞனாகிவிட்டேன் என்பதை காட்டுறதுக்கு அடையாளம் புகைத்தல். சில சினிமா நடிகர்கள் ஊதுவது போல ஊத பாக்குறாங்க. அப்படி நான் பாக்குறேன், சும்மா அப்படி ரோட்ல போக்கல பார்த்தா 2-3 கிறுக்கு இருக்கும். என்ன செய்யும்? அப்படி எடுத்து ஊதி அப்படி விட்டுருவோம். ஒருத்தர் அடைய நான் வட்டமா ஒட்டிக்கிறேன்டுவான், அடுத்து நான் பொக்ஸா ஒட்டிக்கிறேன்டுவான், நான் எனக்கு ஏழுமண்டா இப்படி விட்டு காட்டுவான். ஒருத்தன் அப்படி எடுப்பான், சொத்த குழியாக இடிக்கலுமாண்டு பாருண்டுவான். இல்லாட்டி அப்படியே சிகரெட் வாயுள்ளுக்கு எடுப்பான். சகோதரர்களே, இது பயங்கரமான நோய். சில வருடங்களுக்கு முன்னுக்கு ஒரு இடத்துல ஜும்மா புகைத்தல் சம்பந்தமா ஒரு ஓதியாச்சு. மிம்பரை விட்டு இறங்கினா ஒருத்தர் வாராரு, நான் பாரு ஜோக்குக்கு தான் பேசுறாரு, பார்த்தா சீரியஸ். என்ன பேசுறாரு? மௌலவி ஜஸாக்கல்லாஹ் ஹைரா, உண்மையிலே நல்ல விஷயம், நிறைய விஷயம் சொன்னீங்க, சரியான சந்தோஷம் மௌலவி. நீங்க வந்து சிகரெட் பேசுனீங்க, சிகரெட் தான் ஹராம், எனக்கு பெரிய சந்தோஷம். கழுசுருட்டு ஹராம் இல்லதானே, நான் சிகரெட் விட்டுடுவேன், நான் கழுசுருட்ட குடிக்கிறேன். நான் சொன்னேன், ஏன் நீங்க இப்படி பேசுறீங்கன்னு சொல்லி. இல்ல மௌலவி, நீங்க அப்படித்தான் சிகரெட் ஹராம், மெட்டஹோன் ஹராம், பிரிஸ்டல் ஹராம்னு சொன்னீங்க, இந்த பீடியும் கழிச்சுட்டு வரல, அப்பதான் குடிக்கிறேன். நான் கூப்பிட்டு விளங்கப்படுத்தினா, சகோதரர்களே, அவர் என்ன தெரியுமா பாக்குறாரு? ஏண்ட வாயால கழுசுருட்டு ஹலால் ஒரு 10 வருமானத்தை தான் பாக்குறாரு. அவருக்கு புகைத்தல் ஹராம்னு வழங்குற அறிவண்டிக்கல்ல, அவர் வழங்கினார். என்ன தெரியுமா? 4-5 பேர் சேர்ந்துட்டாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, இல்ல இப்படி சீரியஸா போறாரு. கடைசி பார்த்தா உண்மையில அவருக்கு எந்த அளவுக்குன்னா, அதாவது இந்த மௌலியோட வாயில இருந்து கழுசுருட்டு ஹலால்னு ஒரு 10 வந்தா அவன் எனக்கு போதும் நிலைமையில தான் நிக்கிறாரு. சகோதரர்களை, இது அந்த அளவுக்கு இவனை மாற்றியது எது? மஸ்ஜிதுல சில நிர்வாகிகளை பார்க்கலாம். நாங்க பள்ளி நிர்வாகிகள், நாங்க பள்ளி தலைவர், நாங்க யாரு தெரியுமா? சாரத்தை தூக்கி கட்டிக்கொண்டு டொய்லெட் கழுவுவார். ஹாஜியார் வாயில் ஒன்று நிக்கும், அப்படி வச்சுக்கொண்டு கடிச்சுக்கொண்டு சாரை தூக்கி கட்டி டொய்லெட் தேய்க்கிறாரு.
ஊர்ல மாஷா அல்லாஹ் எங்க தலைவர் யார் தெரியுமா, அவர் டொய்லெட்டும் கழுகுவார், கேடுகட்ட ஹராமான ஒரு வேலையை செய்கிறார். அதை காணுது இல்ல சமூகம். இந்த தலைவர் பள்ளிக்கு போனா தொப்பி போட்டு தொழுகிறாரா, இப்படி அப்படிதான் தெரியும், தொப்பி போட்டு தொழுகிறாரான்னு பாப்பாரு. அப்படியே சலாம் கொடுத்து போட்டு சில நேரம் தொப்பியை கையில வச்சுக்கொண்டு அப்படி தொப்பியை தாட்டி விடுவாரு. சலாம் கொடுத்துட்டு பார்த்தா ஆஜியார் முகத்துல தாடியே ஈக்காது. வலி வலி வலின்னு வலிச்சு செம்புல போட்டு வலிச்சாரோ, முட்டியோட சாயிட கருவ பூச்சி வலிச்சாரோ தெரியா என்ன, அப்படி ஃபுல் பொலிச்சா இருப்பாரு. அப்படி வலிச்சு போட்டுட்டு வெளியில பார்த்தா சிகரெட் வாயில வச்சு கொண்டு இருப்பாரு. அவருக்குள்ள பிரச்சனை என்ன, சுப்ஹானல்லாஹ், பள்ளி உள்ளுக்கு வாரம் தொப்பி போட்டு தொழணும். இதுதான் இன்றைக்கு பிரச்சனை. பள்ளி வாசல்ல தலைவராக நிற்பாரு. எவ்வளவு பேரை பாக்குறீங்க சமூகத்தில். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை நிர்வகிப்பார்கள் யார்? இன்னமா யாமுர் மசாஜித் அல்லாஹ் மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். அல்லாஹ்வை ஈமான் கொண்டு மறுமைநாள் ஈமான் கொண்டு தொழுகை நிலைநாட்டி அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் பயப்படாத ஹலால் ஹராம் பேணக்கூடிய நம்பிக்கையான நேர்மையானவர்கள் தான் அந்த மஸ்ஜிதை நிர்வகிக்கணும். இன்றைக்கு திசை மாறி போகுதே. புகைக்கிறவன் இருக்கிறான், விபச்சாரம் செய்யறவன் இருக்கிறான், வட்டி கொடுக்கிறவன் இருக்கிறான், அடிக்கிறவன் இருக்கிறான். எவ்வளவு பஞ்சமா குர்ஆன் சொன்ன அழிக்கணும் சொல்லி பாடுபடக்கூடியவர்களா இருக்கிறது நீங்க பாக்குறீங்க. சகோதரர்களே, இந்த மாணவ சமூகத்துல இளைஞர்களுக்கிட்ட ஏன் புகைக்கிறீங்க காரணம் கேட்டு பாருங்க. நட்புக்காக போய்க்கிறேன் வாங்க. நட்புக்காக போய்க்கிறேன்னா என்ன, நான் அவனோட பெஸ்டா பழகிறேன். இழுத்து பார்த்த நான் இழுக்காட்டி சரியில்லை இல்லையா, மோத்தடைச்சுக்கிறேன் இல்லையா, இழுக்கணுமே. அதுக்கான ஆளுக்கு நான் எதுனா இழுக்க மாட்டேன். ட்ரிப் போனா, பஸ்ல போனா, ஃப்ரெண்டோட சேர்ந்தா. சகோதரர்களே, ஒன்றை மட்டும் நீங்க நினைங்க, உங்களோட நட்பு பிரியம், உங்களோட நட்பு உடையும். நீங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை துண்டிச்சுக்கிடுவீங்க. உங்களோட வாயில வச்ச அந்த புகைத்தலை மட்டும் உங்களால் இழுக்கவே முடியாது, கலட்டவே முடியாது. இப்ப புகைத்தலை பேச வேண்டிய தெரியுமா, பயா முடிஞ்சது பிறகு கழிச்சுட்டு அடிக்கணுமான்னு கேட்டுறப்படா சில நேரம். ஏண்டா சகோதரர்களே, அது வரி அவ்வளவு நீங்க இல்ல அப்படி இல்லை. நான் சொல்றேன் விளையாட்டு சொன்ன, அதாவது நிறைய பேரை பார்க்கலாம் புகைத்து அவ்வளவு பயங்கரம். சிலாக்கள் சொல்ல நட்புக்காக போய்க்கிறேன் வாங்க. இன்னும் சிலாக்கள் அறியறதுக்கு ஒரு ஆவல். எந்த வீட்டுல வாப்ப புகைக்கிறாரோ அந்த வாப்ப மாதிரி செய்யற மோசமான வேலை என்ன தெரியுமா, பிள்ளைய கூப்பிட்டு இந்தா உனக்கு 10 ரூபா ஒரு பீஸ், 10 ரூபா ஒரு பீஸ், ரெண்டு ஒரு 15 ரூபாய்க்குமா, இந்தா உனக்கு ஒரு 20 ரூபா வச்சுக்கோ, 15 ரூபா சிகரெட் போதா, ஒரு 5 ரூபா உனக்கு செலவுக்கு வச்சுக்கோ. புள்ள என்ன செய்யுது, அங்கேயும் எடுத்துட்டு வர பக்கம் சும்மா அப்படி வாயில வச்சு பாக்குறா, இப்படித்தானே வைக்கிற, அவன் அப்படி வச்சு பாக்குறான். சில நேரம் நான் பாத்திக்க அப்படி புள்ள இவரு புகைச்சிட்டு அப்படி வீசுவாரு. அடுத்த புள்ள வந்து அதை எடுத்து வாயில வச்சு பார்க்கும். அறியறா ஆவல் என்னதான் இருக்குன்னு பார்ப்போமே, அதுக்கு என்ன இருக்குன்னு பார்ப்போம்ன்றதுக்காக அறிகின்ற ஆவல். சகோதரர்களே, எந்த பெரிய விஞ்ஞானியாவது புகைத்தலால் ஒரு லாபம் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்களா? புகைத்தலோட வாழ்க்கைக்கு நல்ல ஒரு இன்பத்தை தரும் சொல்லிக்கிறாங்க? யாரும் சொல்லல. சகோதரர்களே, அறிகின்ற அந்த ஆய்வு சொன்னால் விஷத்தை குடிச்சு பார்த்து ஆய்வு செய்யணும். சிங்கத்தின தலை உள்ளுக்கு வாய கொண்ட தலையை போட்டு பாரு, ஆய்வு தானே. அதை செய்ய மாட்டான். புகைத்தலம்பு அதை விட பயங்கரமான. சகோதரர்களே, முன்பொரு காலம் அப்படி சும்மா ஆய்வு செய்ய அறியறதுக்கு முற்பட்டவங்க தான் இன்றைக்கு பெரிய குடிகாரர்களாக மாறி போனவங்க. அதுதான் உண்மை. சும்மா அப்படி எடுத்து வாயில வச்சு பார்த்தவங்க புள்ளகள்கிட்ட மட்டும் அனுப்பாதங்க. நீங்க அந்த சாக்கடையில இருந்து ஓரமாங்க. உங்களுக்கு ஓரமாக முடியலையே, அல்லாஹ்வுக்காக வளர்ந்து வருகின்ற சிறுசுகளை பிஞ்சுகள் முன்னுக்கு உங்களை நீங்க அழிச்சுக்கலாதங்க, உங்களை அப்படி காட்டாதங்க, அவங்களோட முன்னுக்கு ஒரு வெறுப்பு சம்பாதிக்காதங்க. இன்னும் சிலாக்க சொல்லுவாங்க, அதை குடிச்சா கவிதை வரும், கற்பனை வரும், ஞாபக சக்தி வரும், நினைவு வரும், பழையதெல்லாம் வரும், இப்படி சொல்றவங்க இருப்பாங்க. சகோதரர்களே, அதெல்லாம் வராது. வாயில நாத்தம் வரும். குடிக்கிறதால வாயில நாத்தம் வரும், நுரையீரல் நோய் வரும், புற்றுநோய் வரும், ஆண்மை குறையும். தேவண்டா குடிங்க. எவ்வளவு பேரு இல்லற வாழ்க்கை அவர்களால் சந்தோஷமா இருக்க முடியாது. ஏன் இருக்க முடியாது? அவங்களுக்கு ஏன் இல்லற வாழ்க்கை சந்தோஷமா இருக்க முடியாது? புகைத்தலானது இல்லற சுகத்தை தராது என்பது நவீன ஆய்வு. யாரெல்லாம் புகைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆண்மை குறைவு ஏற்படும் என்பது ஆய்வு. யார் ஆட்சிக்கு வந்தாலும் புகையை மதுவை தடுக்க மாட்டார்கள். இந்த ஜனாதிபதி வந்ததோட விஸ்டர் பொட்டிகள்ல அதாவது அவருடைய படங்களை மாத்தி போட்டதாக சொல்லி மாத்தி போட்டார். யாருக்கு ஹிதாயத்து கிடைச்சது? எத்தனை பேர் மாறினாங்க? சகோதரர்களே, ஷலாக்கள் சொல்லுவாங்க, ஹோட்டல் பிசினஸ் பண்ணி பார்க்கணும், சிகரெட் எல்லாம் பிசினஸ் பண்ணலாம். என்ன ஹோட்டல் பிசினஸ் பண்ணி சிகரெட் எல்லாம் பிசினஸ் பண்ணலாம்? அல்லாஹ்வை நம்பி ஹராத்தை வச்சு முன்னுக்கு நீ வெத்தில கூறு வச்சு பீடா வச்சு அல்லது வேற என்ன சரி பொருள்களை ஹராத்தை வச்சு உன் வியாபாரத்தை வளர்க்கணைக்காதே. சிகரெட் இல்லை, சிகரெட் விற்பனை இல்லை என்று போடு, போட்டு அல்லாஹ் எதிர்பார்த்த வளர்ச்சியை விட மிகப்பெரிய வளர்ச்சியை தருவான். அன்புக்குரிய சகோதரர்களே,
புகையை நீங்க புகைத்தல் சம்பந்தமா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் சுவாசிப்பவர்களுக்கு கேடு, காசநோய், நுரையீரல் புற்றுநோய், மாரடைப்பு, சிவப்பணுக்கள் குறைந்து ஆண்மை குறைவு, அதே நேரம் ஆரோக்கிய குறைவான குழந்தைகள் பெற வாய்ப்பு இப்ப நிறைய இருப்பதாக ஆய்வு சொல்லுது. 3 மாடியை ஏற சொன்னா 25 வயது இளைஞன் 75 வயது வயோதிப ரியாக்ஷனை காட்டுறான். அது 3 மாடி ஏற சொல்ல 25 வயசு போய் ஸ்பீட ஏற வேண்டியதானே, 2வது மாடியில் நின்று அப்படி இழுக்கிறான். அது புகைத்தலால் வருகின்ற விளைவு உனக்கு சக்தி பலத்தை அது குறைக்குதுன்னு சொல்லி ஆய்வு சொல்லுகின்றேன்னு சொன்னால் அல் முஸ்லிமு மன் சலிம் அல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. உண்மையான முஸ்லிம் யாரு? தன்னை கையால நாவால் அடுத்த முஸ்லிமுக்கு தொந்தரவு கொடுக்காதவன். சகோதரர்களே, நான் கேட்கிறேன், நபிகள் சொல்றாங்க மன்னக்கல சூமன் அவ் பஸரன் ஃபல்யஅ்தஸில்னா வல்யஅ்தஸிலன்ன மஸ்ஜிதனா வல்யகுத் ஃபீ பைத்தி. புகாரி முஸ்லிம் வார செய்தி பாருங்க. யார் வெள்ளப்பூடு பச்சை வெங்காயம் சாப்பிடுகின்றார்களோ அவர்கள் எங்களை விட்டு ஓரமாக இருக்கட்டும், தொழுகை அணியை விட்டு ஓரமாக இருக்கட்டும், பள்ளியை விட்டு ஓரமாக இருக்கட்டும், அவர் தன்னுடைய வீட்டிலே குந்திக் கொள்ளட்டும். சுபைக்கு வந்தால் சிலருடைய வாயில வாய் நாற்றம், இதையே இஸ்லாம் தடுக்குது. அடுத்த முஸ்லிமுக்கு தொந்தரவு கொடுக்காது, அடுத்த முஸ்லிமுக்கு தொந்தரவு கொடுக்காது, இதான் இஸ்லாம். சகோதரர்களே, சிகரெட் குடி பிரிஸ்டல் புகைத்தலுக்குள்ள சட்டம் என்ன? அடுத்தவனுக்கு தக்பீர் கட்டினா ஒரு நாத்தம் வாரத்தையே தடுக்கிற இஸ்லாம் புகைத்தலோடு வந்து நீ மஸ்ஜித்ல நீ சஃப்ல நிக்கிறன்னு சொன்னா ஹராத்து வந்து நிக்கிறாய். இது ஹராம்ன்றதுல மாற்று கருத்து உலமா கட்ட இல்ல சகோதரர்களே. யாரோ சிலர் மக்ரூன்னு சொல்லுவாங்க, உட்டுக்குள்ளே இல்லாத மக்ரூன்னு பத்துவா கொடுக்குறாங்க. அது கூடாது, அது ஹராமானது. புகைத்தலின் ஊடாக ஒருவனுக்கு மரணம் வரும் என்று சொன்னால் சகோதரர்களே, அவன் நிச்சயமாக சத்தியமாக தற்கொலைக்குரிய மரணத்தை அவன் அனுபவிக்கிறான் என்பதுதான் ஆய்வாக இருக்கின்றது என்பதை உங்கள் மனதிலே நீங்கள் ஆழமாக பதிய வைக்க வேண்டும். சில ஆட்கள் காரணம் சொல்லுவாங்க தானே, எப்படி ராகத்தா மலசல கூடம் போறதுக்கு ஒரு வாய்ப்பு பண்ணுவாங்க. என்னத்தேன் டொய்லெட்டுக்கு போறதுக்கு சிகரெட் வச்சுக்கிட்டு போனா தான் எனக்கு ராகத்தா டொய்லெட் போகணும்னு சொல்லுவாங்க. சுபஹானல்லாஹ், நீ தாயிட அடியிருந்து வெளியில வந்து போற சிகரெட் வச்சுக்கணும் டொய்லெட் போனியோ? உங்களோட பகுதியில் வந்தது பிறகு பிரிஸ்டல் வாயில வச்சுக்கிட்டு தான் சொருக்கு டொய்லெட் போட மாதிரி. எங்கட சிறுவர்கள், எங்கட நாட்டில் இருக்கிற பெண்கள் அவங்க மலம் கடிக்கிறல்ல, அவங்க எல்லாம் அப்படியே தான் நிக்கிறாங்க. ஏண்டால் இது அடிச்சா தான் டொய்லெட் போகும், இப்படி பேசுறவங்க இருக்கிறாங்க சமூகத்துல. எப்படி ஒரு டம் அடிச்சா தான் டொய்லெட்டுக்கு ராகத்தா போகும். காலையில வைத்து அப்படி வச்சேன்னு சொன்னா எனக்கு நிம்மதியா மலசல கூட தேவை முடியும் என்று சொல்லுகின்ற மக்களை சமூகத்திலே பார்க்கலாம். அன்புக்கிற சகோதரர்களே, பெரியவர்களே, எந்த டாக்டராவது இன்ஜினியர் ஆவது, எந்த ஒரு பெரிய ஒரு அறிஞராவது உங்களுக்கு டொய்லெட் போகலையா பிரிஸ்டல வாயில வைங்க, உங்களுக்கு மலசல கூட தேவை, சிவப்பமாக போக முடியும் எந்த வைத்தியர் சொல்லிக்கிறாரா? இது மட்டகரமான உட்டுக்குள் ஏழாதவங்க சொல்லக்கூடிய செய்திகள். ஆனா ஒன்று மட்டும் உண்மை, இது டொய்லெட் அடிக்கப்படுவதனால் அதன் தரம் டொய்லெட்டுடைய தரம் தான். அது டொய்லெட்ல இழுக்கப்படுறதால உண்மையில தரம் என்ன தெரியுமா? மலசல உபாதை போன்ற ஒன்று மட்டும்தான் உண்மை. சகோதரர்களே, சிலாக்கு சொல்லுவாங்க அதை குடிக்கிறதா உணர்ச்சி வருமாம், நல்லதாவது நல்ல ஒரு உத்வேகம் வருமாம், வேலைகள் செய்து ஒரு கட்ஸ் வருமாம். சகோதரர்களே, போய் அது ஆண்மையை குறைக்கும். படுக்கையில் மனைவி பதுவா செய்வாள், கிட்ட வராத நாசமா போன கிட்ட வந்துட்டான்னு சொல்லி வெளியில சொல்லல என்றாலும் பல வாழ்க்கைகள் பிரிந்து போனவைக்கு அது காரணமாக இருக்குது. அன்புக்கினிய சகோதரர்களே, பெரியவர்களே, புகைத்தல் சம்பந்தமா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா தினமும் 60 பேர் மரணிக்கிறாங்க. வருடத்துக்கு 20,000 அந்த மரண வீதம் அதிகரிக்குது. உலகில் சுமார் 100 கோடி மக்கள் புகைக்கின்றவர்கள். அபிவிருத்தி அடைந்து வருகின்ற நாடுகள் 35 வீதம், அபிவிருத்தி அடைந்த நாடுகள் 35 வீதம், அடைந்து வருகின்ற நாடுகள் 50 வீதம். தினமும் 250 மில்லியன் பெண்கள் புகைத்தலுக்கு அடிமையாக இருக்கின்றார்கள். சீனால மட்டும் 300 மில்லியன் பேர் புகைக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். உலகத்தில் சிகரெட் உற்பத்தியில 37 வீதமானவங்க அதுல சீன நாட்டை சார்ந்தவர்கள் தான் அந்த உற்பத்தியை கொள்வனவு செய்வதாக ஆய்வு சொல்லுது. புகைப்பவர்கள் பற்றி சர்வதேச ரீதியிலான ஆய்வின்படி கௌரவமான நிலையில் உள்ளவர்கள் 31.7 வீதமானவர்கள், அறிவின்மையால் 0.6 வீதமானவர்கள், விசேட காரணங்களுக்காக 8 வீதமானவர்கள், பரீட்சித்து பார்க்கும் நோக்கத்தை 24 வீதமானவர்கள், மனக்கசப்புக்குள்ளானவர்கள் 16 வீதமானவர்கள், பிரச்சனை காரணமாக 4.4 வீதமானவர்கள், தொழில் காரணமாக 2.8 வீதமானவர்கள்,
விருந்து பிரசாரங்கள் காரணமாக 6.1 வீதமானவர்கள், ஏனைய காரணங்கள் 5.5 வீதமானவர்கள் என்ன இந்த புகைத்தலுக்கு அடிமையாக இருப்பதாக விஞ்ஞான ஆய்வுகள் சொல்லி தருகின்றன என்று சொன்னால், அன்புக்கினிய சகோதரர்களே, இது ஒரு நீண்ட தலைப்பாக இருந்தாலும் கடைசியாக வலா தல்கு பிஐதிக்கும் மின தஹலுகா, உங்கள் கரங்களை நீங்கள் அழிவிலே போட்டுக் கொள்ள வேண்டாம், உங்களே நீங்கள் கொண்டு கொள்ள வேண்டாம். நிச்சயமாக வீண்விரயம் செய்வோர் அவர்கள் ஷைத்தானின் தோழர்களாக இருக்கின்றார்கள். சிறிய நாட்டிலே ஹலப் என்று சொல்லக்கூடிய நகரில் அமைந்துள்ள கலாச்சார நிலையத்திலே மருத்துவ மன்றம் ஒன்று கூட்டப்படுகின்றது. ஒன்று கூட்டப்பட்டு டாக்டர்ஸ்மார் ஏகோபித்து முடிவெடுக்கின்றார்கள், புகைத்தல் உடல் ஆரோக்கியத்துக்கு தீங்கு விளைவிக்கும் என்று சொல்லியும், தொண்டை ஈரல் புற்றுநோய்களுக்கும் மாரடைப்பு ஈரல் நோய்களுக்கும் இறப்பை புண் போன்ற நோய்களுக்கும் புகைத்தல் காரணமாக அமைகின்றது என்று சொன்னார்கள். ப்ரொஃபசர் டாக்டர் கர்னல் ஜாபி என்று சொல்லக்கூடியவர், புற்றுநோய் சம்பந்தமான 25 வருட அனுபவம் எனக்கு இருக்குது. தொண்டை புற்றால் பாதிக்கப்பட்டு வரக்கூடியவர்கள் அனைவர்களுமே புகைப்பவர்களாகவே இருக்கின்றார்கள். 90% புற்றுநோயாளர்கள் புகைத்தல் நூடாக வந்தவர்களே. 90% புற்றுநோயாளர்கள் புகைத்தல் நூடாக வந்தவர்களே. அன்புக்கினிய சகோதரர்களே, அந்த பெட்டியில புகைத்தல் உனக்கு கேன்சரை தரும் என்று சொல்லியும் இந்த தலைகளுக்கு ஏறுதில்லை சொன்னால் அது மிக பயங்கரமானது என்பதனை மட்டும் நீங்கள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். டாக்டர்ஸ்மார் ஒரு புகைப்பிடித்த ஒரு மனிதனுடைய சாவை எடுத்து அதை கிழிக்கிறாங்க. கிழித்து அவன் மனிதன் ஈரலை வெளியெடுக்கிறாங்க. அதன் மேல் பகுதியில் படர்ந்திருக்கின்ற காபன்களை, கருப்பு படலங்களை சூழ உள்ள மக்கள்கிட்ட டாக்டர்ஸ் காட்டுறாரு. டாக்டர்ஸ் படிக்கிற பிள்ளைகிட்ட காட்டுறாரு. காட்டி போட்டுட்டு அந்த ஈரல் அப்படி கையால புளியறாரு. சொக்ஸ பிடிச்சு அப்படி புளியறாரு. பொழிந்தால் அதிலிருந்து காபன் அப்படியே ஓடிக்கொண்டிருக்கு. காபன் அவன் சுவாசிக்கின்ற அனைத்து ஓட்டைகளும் அடைபட்டிருக்குது. இவன் தற்கொலை செஞ்சு கொண்டான்னு சொல்லி டாக்டர்ஸ்மார் சொல்றாங்க சொன்னால், அன்புக்கினிய சகோதரர்களே, இது போன்று எத்தனை செய்திகளை உங்களுக்கு சொல்லலாம், நேரம் இடம் கொடுக்காது. கடைசியாக சகோதரர்களே, புகைத்தலை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொன்னால் புகையை நீங்க எடுத்து ஒரு வெள்ளை துணியில நீங்க ஊதுங்க. ஊதி போட்டு பாருங்க, அந்த வெள்ளை துணியில மஞ்சள் மஞ்சேறு படிஞ்சிருக்கும். அந்த கரையத்தான் நாங்க நுரையீரல் நாங்க பறிச்சு கொண்டிருக்கிறோம். மிக பயங்கரமானது. விஞ்ஞானம் சொல்லுது, ஆய்வு சொல்லுது, நெருங்காது என்று சொல்லுது, குர்ஆன் சுன்னா சொல்லுது, ஹராமிட வத்வாவை கொடுக்குது. மட்டுமல்ல, இலங்கை அரசு சொல்லுது, 21 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தவிர்ந்த ஏனையவர்கள் குடித்தால் அவர்களுக்கு 4000 ரூபாய் தடை. என்ன தண்டனப்பா! சுப்ஹானல்லாஹ். சகோதரர்களே, 21 அல்ல, 10 அல்ல, 100 அல்ல, எத்தனை வயதாக இருந்தாலும் ஹராம் ஹராம் தான் என்பதனை உங்கள் மனதில் நீங்கள் ஆழமாக பதிய வையுங்கள். முடியுமான வரைக்கும் எங்களுடைய வீடுகளுக்குள்ளே இந்த நச்சுப் பொருளில் இருந்து நாங்கள் தூரமாகி ஓரமாகி எங்களுடைய குடும்பத்தை சிறந்த குடும்பமாக இட்டு செல்ல வேண்டிய தலையாய பொறுப்பு பெற்றார்களாக உங்களுக்கு இருக்கின்றது என்பதனை உங்கள் மனதிலே ஆழமாக பதிய வைத்து அல்லாஹ்வுக்கு பொருத்தமான நல்லவர்களாக இந்த மண்ணிலே வாழ்ந்து ஹலாலை ஹலாலா ஹராத்தை ஹராமாக ஏற்று நடக்கின்ற அந்த பக்குவத்தை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தந்தருவானாக. அக்கூலு கௌலி ஹாதா வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.